இப்போ இதை வந்துட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அதாவது எல்லாருக்கும் புரியுற மணிக்கு. ஆக்சுவலாக நிறைய பேர் வந்துட்டு பிகினர்ஸ் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால அவங்களுக்குலாம் புரியுற மணிக்கு ஒரு எக்ஸாம்பிள் ரெடி பண்ணுங்க. என்ன எக்ஸாம்பிள்னா கார் ரேஸ் எக்ஸாம்பிள் வந்துச்சு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்ன? அதாவது தெரிஞ்சவங்களுக்கு அது வந்துட்டு என்ன சொல்றது, தெரியாதவங்களுக்கு அது ஒரு கேம்பிளிங் சொல்றாங்க, ஒரு பெட்டிங் மாணிக்க சொல்றாங்க. ஓகேங்களா? அந்த பெட்டிங் எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகுது அப்படின்ற பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு கார் ரேஸ் இருக்கு. ஓகே, ஒரே ஒரு சிங்கிள் கார் இருக்கு. ஓகே, அந்த கார் ரேஸ்ல ஏதாவது உங்க டவுட்ஸ்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ஒரு சில பெட்டிங்ஸ் இருக்கு. இந்த கார் வந்துட்டு 1 ஹவர்ல வந்துட்டு ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் மேல போகும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பெட் பண்றாங்க. இன்னொருத்தவங்க வந்துட்டு ஒரு 105 கிலோமீட்டர்ஸ் மேல போகும், அதாவது 105 கிலோமீட்டருக்கு மேல போகும் அப்படின்னு பெட் பண்றாங்க. இன்னொருத்தர் வந்துட்டு 110 கிலோமீட்டருக்கு மேல போகும்னு பெட் பண்றாங்க. ஒரு 3 கைண்ட் ஆஃப் பெட்டிங்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அதான் அந்த ஸ்லைட்ல போட்டிருப்பேன். இப்போ வந்துட்டு இந்த ஒவ்வொரு பெட்டிங்லையும் ஒவ்வொருத்தாள் ஜாயின் பண்றாங்க. இப்போ பர்சன் ஒன்னு இதுல வந்துட்டு பர்சன் ஒன்னு ஒரு ஆள் இருக்காரு. அவர் வந்துட்டு பெட்டிங் ஒன்ல ஜாயின் பண்றாரு. ஓகே, இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கார் வந்துட்டு 1 ஹவர்ல 100 கிலோமீட்டருக்கு மேல போகும்னு சொல்றாரு. அதுக்கு வந்துட்டு ஒரு பெட்டிங் அமௌண்ட்டா 5000 சொல்றாரு. இந்த பெட்டிங் அமௌண்ட் தான் நம்ம சொல்றோம், நம்ம பிரீமியம் அமௌண்ட் சொல்றோம் தெரியுமா ஆப்ஷன்ல. அந்த பிரீமியம் அமௌண்ட் தான் இங்க பெட்டிங் அமௌண்ட் சொல்றோம். ஓகேங்களா? ஸோ அவர் வந்துட்டு இந்த பெட்டிங்ல ஜாயின் பண்றதுக்கு 5000 பே பண்றாரு. ஓகேவா? இப்போ இந்த காரு எவ்வளவு நேரத்துல 100 கிலோமீட்டருக்கு மேல போகணும்னு பார்த்தா 1 ஹவர். ஓகே, இந்த டூரேஷன் வந்துட்டு 1 ஹவர். ஓகே, இந்த டூரேஷன்ல தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றோம். நம்ம என்ன சொல்றது, எப்போனால வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றோம். ஓகேவா? இப்போ இவர் பெட் பண்ண மாணிக்கு இந்த காரு 1 ஹவருக்கு மேல இவர் சொன்ன டார்கெட்டுக்கு மேல போக போக அவருக்கு வந்துட்டு 1000 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கும். ஓகேவா? இது வந்துட்டு ப்ராஃபிட் பெர் கிலோமீட்டர் வந்துட்டு 1000 ருபீஸ். ஓகேவா? உங்களுக்கு இப்போ புரியாது, கொஞ்சம் போக போக அப்படியே புரியும். ஓகே, இது வந்து பர்சன் ஒன்று. பர்சன் டூ வந்துட்டு இன்னொரு பெட்டிங்ல ஜாயின் பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, கார் வந்துட்டு சேம் 1 ஹவர் டூரேஷன்ல 105 கிலோமீட்டருக்கு மேல போகும்னு சொல்றாங்க. ஓகே, அதுக்கு அவர் பெட்டிங் அமௌண்ட் எவ்வளோ பே பண்றாருன்னா 3000 பே பண்றாரு. ஓகேவா? சேம் அதே மாதிரி நிக்க இன்னொரு பர்சன் வந்துட்டு பெட்டிங் 3ல பெட் பண்றாரு. ஓகேவா? இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கார் வந்துட்டு 110 கிலோமீட்டர் போகும் 1 ஹவர்ல, அதுக்கு வந்துட்டு நான் பெட் பண்றேன்னு சொல்லிட்டு 1000 ருபீஸ் பே பண்ணி பெட் பண்றாரு. ஓகேவா? இப்ப 3 பேருமே பெட் பண்ணிட்டாங்க. ஓகே, இதுல வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில என்ன சொல்றது கீ பாயிண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும். இதுல என்ன சொல்றது, பெட்டிங் அமௌண்ட் சொன்னேன், பிரீமியம் அமௌண்ட் தான் பெட்டிங் அமௌண்ட் இருக்கும். இந்த டார்கெட்னு சொன்னோம்ல, இதுதான் ஸ்ட்ரைக் பிரைஸ் நம்ம சொல்லுவோம். உங்களுக்கு லேட்டர் நான் கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இந்த டூரேஷன்ன்றது வந்துட்டு எக்ஸ்பைரி, ப்ராஃபிட் பெர் கிலோமீட்டர் வந்துட்டு வந்துட்டு லாட் சைஸ் சொல்லுவோம்ல, அதுதான் இது. ஓகேவா? இப்போ 3 பேருமே பெட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த 3 பேருக்கு பார்த்தா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். என்ன டிஃபரன்ஸ்னா, பர்சன் 3 வந்துட்டு 1000 ரூபாய் தான் பே பண்ணிருப்பாரு. பர்சன் 2 வந்துட்டு 3000 பே பண்ணிருப்பாரு. பர்சன் 1 வந்துட்டு என்னன்னா 5000 பே பண்ணிருப்பாரு. ஏன், எதனால? ஏன்னா பர்சன் 1ஓட சான்ஸ் வந்துட்டு அதிகமா இருக்கு. ஏன்னா வின்னிங் சான்ஸ் வந்து அதிகமா இருக்கு. அவர் 100 கிலோமீட்டருக்கு மேலதான் போகும்னு சொல்லியிருக்காரு. பர்சன் 3 வந்துட்டு 110 கிலோமீட்டருக்கு மேல போயிருக்காரு. இந்த 2 பேர்த்துல யாருக்கு வின்னிங் சான்ஸ் அதிகமா இருக்குன்னு பார்த்தா பர்சன் 1க்கு தான் வின்னிங் சான்ஸ் அதிகமா இருக்கு. கரெக்டுங்களா? அதனால அவர் வந்துட்டு அவர் பெட்டிங் அமௌண்ட் ஹையா பே பண்றாரு. பர்சன் 2க்கு வந்து மீடியமா இருக்கு வின்னிங் சான்ஸ். பர்சன் 3க்கு வந்துட்டு இவங்க 2 பேரை கம்பேர் பண்ணும்போது அவங்களோட வின்னிங் சான்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால அவர் ரொம்ப கம்மியா வந்துட்டு பெட்டிங் அமௌண்ட் கொடுக்குறாரு. ஓகேவா? இந்த 3 பேர்த்துல யாருக்கு வந்துட்டு ப்ராஃபிட் வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் வந்துட்டு யாரோட இது அச்சீவ் ஆகும்னா பர்சன் 1ஓட டார்கெட் தான் அச்சீவ் ஆக சான்ஸ் அதிகமா இருக்கு. அதனால அவர் ப்ராபபிலிட்டி வின், அவருக்கு தான் வின்னிங் சான்ஸ் அதிகமா இருக்கு. அதனால அவருக்கு ஹைல இருக்கு. பர்சன் 2க்கு வந்துட்டு மீடியமா இருக்கு. பர்சன் 3க்கு லோ. ஏன் லோவா இருக்குன்னா, இவங்க 2 பேத்துக்கும் நடக்கலாம். அதனால இவங்க 2 பேர்த்த கம்பேர் பண்ணும்போது அவங்களோட வின்னிங் சான்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகேவா? அதனால அவருக்கு லோவா இருக்கு. இப்போ இதுல ரிஸ்க் யாருக்கு அதிகமா இருக்கு? ரிஸ்க் யாருக்கு அதிகம்னா கண்டிப்பா பர்சன் 3க்கு தான் ரிஸ்க் அதிகமா இருக்கு. ஏன்னா அவரது நடக்க ரொம்ப சான்ஸ் கம்மி. பர்சன் 2க்கு வந்துட்டு கொஞ்சம் மீடியம் ரிஸ்க் இருக்கும். பர்சன் 1க்கு ரிஸ்க் கொஞ்சம் கம்மி. ஏன்னா அவர் ஈஸியா நடந்துடலாம், அவரோட பெட்டிங் வந்து ஈஸியா நடக்க சான்ஸ் இருக்கு. இப்போ இப்ப இருந்து கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா லேட்டா ஜாயின் பண்றவங்க நீங்க என்ன சொல்றது, வீடியோவை நாங்கள் ரெக்கார்டிங் அனுப்பிச்சிடும், அது திருப்பி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நம்ம இன்பிட்வீனில் இருக்கும், திருப்பி அகைன் திரும்ப வர முடியாது. ஓகேவா? இப்போ இந்த கார் ரேஸ்ல வந்துட்டு ஒரு 4 பாசிபிள் சினாரி வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? 1வது சினாரி என்னன்னா, கார் வந்துட்டு 1 கிலோமீட்டர்ல 120 கிலோமீட்டர் டச் பண்ணுது.
ஓகே. ரெண்டாவது சினாரி என்னன்னா 110 கிலோமீட்டர் 1 ஹவர்ல வந்துட்டு 110 கிலோமீட்டர் போகுது. மூணாவது சினாரி என்னன்னா 1 ஹவர்ல 105 கிலோமீட்டர் போகுது. ஓகேங்களா? நாலாவது சினாரி வந்துட்டு அந்த காரு 100 கிலோமீட்டர் அதுக்கு கீழே தொட்டிருக்கு. அப்போ என்ன நடக்கும்? இந்த மூணு பேத்துக்கு அவங்க பெட் பண்ண அமௌண்ட் என்ன ஆகும் அதை பார்க்க போறோம். ஓகேவா? எதுவும் டவுட்ஸ்னா உங்க ஹேண்ட்ஸை நீங்க ரைஸ் பண்ணிக்கலாம். இப்போ சினாரியோ ஒன்னு வந்துட்டு கார் வந்துட்டு 1 ஹவர்ல 120 கிலோமீட்டர் போயிருக்கு. ஓகே. இப்போ பர்சன் ஒன்னு என்ன சொல்லியிருந்தாரு? கார் வந்துட்டு 100 கிலோமீட்டருக்கு மேல போகும்னு சொன்னார். பர்சன் 2 என்ன சொன்னாரு? கார் வந்துட்டு 105 கிலோமீட்டருக்கு மேல போனாரு. பர்சன் 3 வந்துட்டு 110 கிலோமீட்டருக்கு மேல போகணும்னு சொன்னாரு. இப்போ இந்த சினாரியோ படி பார்க்கும்போது இவங்க 3 பேர் சொன்னபடி அந்த என்ன சொல்ற அவங்க ப்ரிடிக்ஷன் கரெக்டா அங்க நடந்திருக்கு. கரெக்டா அவங்க பெட்டிங் வந்து வின் பண்ணிருக்காங்க. இப்போ அவங்க எவ்வளவு வின் பண்ணிருக்காங்க நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ பர்சன் ஒன்னு என்ன சொன்னாருன்னா 100 கிலோமீட்டருக்கு மேல போகும்னு சொன்னாரு. ஆனா காரோ 120 கிலோமீட்டர் போயிருக்கு. கரெக்டா? அப்போ அவருக்கு இங்க எவ்வளவு பாயிண்ட்ஸ் கிடைக்குன்னா 20 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. ஓகே. ஆனா அவர் பெட்டிங் அமௌண்ட் எவ்வளவு கொடுத்தாரு? 5000 கொடுத்தாரா? 20 பாயிண்ட்ஸ் இருக்கு. வின்னிங் 20 பாயிண்ட்ஸ் வந்து இவர் வின் பண்ணிருக்காரு. அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு வந்துட்டு 1000 ப்ராஃபிட்டா கிடைக்கும் போது 20,000 அவருக்கு கிடைக்குது. ஓகே. ஆனா இவர் பெட்டிங் அமௌண்ட் ஒரு 5000 கொடுத்துருக்காரா? ஸோ அந்த பெட்டிங் அமௌண்ட் 5000 ரிமூவ் மைனஸ் பண்ணா 15,000 இந்த சினாரி நடந்தா பர்சன் ஒன்னுக்கு 15,000 ப்ராஃபிட் கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி பர்சன் டூக்கு பார்க்குறோம். பர்சன் டூ என்ன சொல்லியிருந்தாரு? 105 கிலோமீட்டருக்கு மேல கார் போகும்னு சொன்னாரு. ஆனா 120 கிலோமீட்டர் போயிருக்கு. இவருக்கு இங்க 15 பாயிண்ட் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஒரு பாயிண்ட்டுக்கு 1000 பார்க்கும்போது 15,000 கிடைக்குது. இதுல இவர் கொடுத்த பெட்டிங் அமௌண்ட் 3000 மைனஸ் பண்ணும்போது 12,000 ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது. அதே மாதிரி தான் பர்சன் 3க்கு வந்துட்டு 110 வந்துட்டு அவர் போகும்னு சொன்னாரு. 120 போயிருக்கு. அப்போ இங்க அவருக்கு 10 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. ஒரு பாயிண்ட்டுக்கு 1000 பார்க்கும்போது 10,000 கிடைக்குது. அவரோட பெட்டிங் அமௌண்ட் வந்து 1000. அதை மைனஸ் பண்ணும்போது 9000 வருது. ஓகேங்களா? சோஃபார் எதுவும் டவுட் இருக்கா? டவுட்ஸ் இருந்தா நீ ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சினாரியோ ஒன்னு முடிஞ்சிருச்சு. ஓகே. ஃபாஸ்டா போறதுனா சொல்லிருங்க, நான் ஸ்லோ பண்ணிக்கிறேன். இப்போ சினாரியோ 2 பார்க்குறோம். சினாரியோ 2 வந்துட்டு கார் சப்போஸ் 110 கிலோமீட்டர் போயிருந்தா என்ன ஆகும்? ஓகே. இப்போ பர்சன் ஒன்னு என்ன சொல்லியிருந்தாரு? அவர் 100 தான் சொல்லியிருந்தாரு. 110 போயிருக்கு. இங்கேயுமே அவருக்கு 10 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் கிடைக்குது. ஆனா 10 பாயிண்ட்ஸ்னா 10,000 கிடைக்கும். ஆனா 5,000 வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த பெட்டிங் பே பண்ணியிருந்தாருல, அதை மைனஸ் பண்ணும்போது இங்கே அவருக்கு 5,000 ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? பர்சன் 2 வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாருன்னா 105 கிலோமீட்டர் போகும். அதாவது 105 கிலோமீட்டர் மேல போனாரு. அவர் ப்ரிடிக்ட் பண்ண மணிக்கு 110 போயிருக்கு. அப்போ வந்துட்டு இங்க அவருக்கு 5 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. அப்போ 5,000 கிடைக்கும். ஆனா பெட்டிங் அமௌண்ட் ஒரு 3000 கொடுத்துருக்காருல, அது போக அவருக்கு 2000 ப்ராஃபிட் கிடைக்கும். இங்க இங்க கிளியரா பர்சன் 3 நோட் பண்ணுங்க. ஓகே. அவர் என்ன சொன்னார்னா 110 கிலோமீட்டருக்கு மேல போகணும்னு சொன்னாரு. ஓகே. ஆனா போகல. அவருக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இங்க கிடைக்கல. கரெக்டா? 1 ஹவர் முடிஞ்சு கரெக்டா 110லே கார் நின்றுச்சு. அவருக்கு 110க்கு மேல, அதாவது ப்ரெடிக்ட் பண்ணதுக்கு மேல ஒரு பாயிண்ட் கூட கிடைக்கல. அதனால அவருக்கு என்ன ஆகுதுன்னா அவர் தன்னோட பெட்டிங் அமௌண்ட், ஓகே, அந்த அமௌண்ட்டை இங்க லூஸ் பண்றாரு. ஓகேவா? இது வந்துட்டு சினாரியோ 2. இப்போ நம்ம சினாரியோ 3 பார்க்கலாம். சினாரியோ 3ல வந்துட்டு என்ன ஆகுதுன்னா சேம். இங்க என்னன்னா கார் வந்து சப்போஸ் 105 கிலோமீட்டர் நின்றுது. ஓகே. ஒன் ஹவர் முடிஞ்சு. அப்ப என்னன்னா பர்சன் ஒன்னு வந்துட்டு என்ன பெட் பண்ணிக்காருன்னா 100 கிலோமீட்டருக்கு மேல போகும்னு சொல்லிட்டு, ஆனா 105 கிலோமீட்டர் போயிருக்கு. ஆனா 105 கிலோமீட்டர் போயிருக்கு. இவருக்கு 5 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. அப்போ 5,000. ஆனா இவர் பெட்டிங் அமௌண்ட் ஒரு 5,000 கிடைச்சிருக்கு. அப்போ அந்த ப்ராஃபிட் அந்த அந்த 5,000 இதை மைனஸ் பண்ணும்போது ஜீரோ. அவருக்கு எந்த எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் கிடைக்கல. அவர் ப்ரிடிக்ஷன் நடந்திருக்கு. பட் எக்ஸ்ட்ரா எந்த அவர் பெட்டிங் அமௌண்ட் மட்டும் தான் ரிட்டர்ன் ஆகும். ஓகேங்களா? இப்போ பர்சன் 3க்கு வந்துட்டு அவர் ப்ரிடிக்ட் பண்ணது நடந்திருக்கு. பட் எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் எதுவுமே போகல. ஓகேவா? அப்ப என்ன ஆகும்னா அவர் தன்னை பெட் பண்ண அமௌண்ட்டான 3000 லூஸ் பண்றாரு. கரெக்டா அவர் 105 கிலோமீட்டர் மேல போகும்னு சொன்னாரு. ஆனா கரெக்டா 105 கிலோமீட்டர்ல நின்றதுனால அவருக்கு என்ன ஆகுனா எந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் கிடைக்கல. அதோட சேர்த்து பெட் பண்ண அமௌண்ட் 3000த்தையும் அவர் லூஸ் பண்றாரு. ஓகேவா? பர்சன் 3யுமே அதே மாதிரி தான். பர்சன் 3க்கு இங்க அவரோட ப்ரிடிக்ஷனே நடக்கல. அவர் 110 கிலோமீட்டர் போகணும்னு சொன்னாரு. ஆனா 105 கிலோமீட்டர் தான் கார் போயிருக்கு. அப்போ இங்க ப்ரிடிக்ஷனே நடக்கல. அப்போ அவர் தன்னோட பெட்டிங் அமௌண்ட்டை இங்க லூஸ் பண்றாரு. ஓகேவா? இப்போ சினாரியோ 4 வரும். சினாரியோ 4 என்னன்னா காரு 100 கிலோமீட்டரும் அதுக்கு கம்மியா போயிருந்தா 1 ஹவர்ல என்ன ஆகும் பார்ப்போம். இப்ப நீங்களே கெஸ் பண்ணிடுவீங்க கரெக்டா? ஏன்னா இங்க வந்துட்டு பர்சன் 3க்கு வந்துட்டு என்ன ஆகும்? இங்க அவர் ப்ரிடிக்ஷனே நடக்கல.
பர்சன் டூக்கு அவர் 105 கிலோமீட்டர் போனார், ஆனால் கார் 100ல தான் இருக்கா. இங்கே அவர் பிடிக்ஷன் நடக்கல. அப்போ இவங்க 2 பேரும் அமௌண்ட் லூஸ் பண்ணிப்பாங்க. பர்சன் ஒன்னுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, இவரோட ப்ரிடிக்ஷன் நடந்திருக்கு, பட் அவருக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் கிடைக்கல. கரெக்ட்டுங்களா? அப்போ இவரும் என்ன பண்ணுவாரு, தன்னோட என்டையர் அமௌண்ட்டையும் லூஸ் பண்ணுவார். ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிள் எதுவும் டவுட் இருக்கா? இதை வச்சு தான் நான் ஆப்ஷன் ட்ரேடிங் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகேங்களா? இப்போ இதுல வந்துட்டு என்னன்னா, இப்போ நம்ம சொன்னல கார் வந்துட்டு 100 கிலோமீட்டர் போகும், 105 கிலோமீட்டர் போகும், 110 கிலோமீட்டர் போகும். இந்த 100, 105, 110 இதெல்லாம் தான் நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பெட்டிங் டிஸ்டன்ஸ் சொன்னோம்ல, இங்கே பெட்டிங் டிஸ்டன்ஸ் சொன்னா 100, 105, 110. அதே தான் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிஐசிஐ பேங்க் இருக்கு, அது 1400 ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னா 1400 ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ், 410 ஒன்று, 420, 430 இதெல்லாம் ஸ்ட்ரைக் ப்ரைசஸ். கரெக்டா? ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ண தான் அந்த பெட்டிங் டிஸ்டன்ஸ் நான் ஒன்று கொண்டு வந்தேன், 100, 105. ஓகேவா? இதில் அந்த 100, 105 ஸ்ட்ரைக் ப்ரைசஸ். ஓகே, இல்லை ப்ரீமியம் ப்ரைஸ் வந்துட்டு இப்போ நம்ம ஒரு ஆப்ஷன் வாங்கணும்னா அதுக்கு ஒரு ப்ரீமியம் நம்ம பே பண்ணணும். கரெக்ட்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிஐசிஐ பேங்கோட 1400 கால் வாங்கணும். ஓகே, கால் வாங்குறதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு ப்ரீமியம் அமௌண்ட் பே பண்ணணும். ப்ரீமியம் அமௌண்ட் என்ன பே பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 30 ருபீஸ் இருக்குன்னா 30 ருபீஸ் மட்டும் பே பண்ண முடியாது, அதுக்கு ஒரு லாட் சைஸ் இருக்கும். ஓகேங்களா? அப்போ 30 இன்ட்டு இப்போ ஐசிஐசிஐ பேங்கோட லாட் சைஸ் வந்து 700. இப்போ 30 இன்ட்டு 700 பார்த்தா 21,000 வரும். 21,000 தான் நம்ம பெட்டிங் அமௌண்ட். இங்க நம்ம 5000, 3000 சொல்லல. பர்சன் 1 5000 பே பண்றாரு, பர்சன் 2 வந்துட்டு 3000 பே பண்றாரு, பர்சன் 3 வந்துட்டு 1000 ரூபாய் பே பண்றாரு. அந்த பெட்டிங் அமௌண்ட் தான் நம்ம பிரீமியம் அமௌண்ட் சொல்லுவோம், எங்க நம்ம ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங். ஓகேவா? அடுத்து லாட் சைஸ். லாட் சைஸ்னா என்ன சொல்றது, இப்போ நம்ம இந்த கார் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு மேல போக போக நமக்கு ஒரு ப்ராஃபிட் வரும் சொல்லல, அதை தான் இங்க நம்ம லாட் சைஸ் சொல்லுவோம். இப்போ ஐசிஐசிஐ பேங்க் வந்து ஐசிஐசிஐ பேங்க்ல அந்த நம்ம ப்ரிடிக்ஷன் படி அந்த ஸ்டாக் மூவ் ஆயிருச்சுன்னா ஒரு பாயிண்ட் கூடனா நமக்கு 700 ப்ராஃபிட் கிடைக்கும். இங்க நம்ம சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா, 1 கிலோமீட்டருக்கு மேல போயிருந்தா நமக்கு 1000 ரூபாய் ப்ராஃபிட் இருக்கும். அந்த 1000 ரூபான்றது தான் லாட் சைஸ். ஓகே, இப்போ மெயினான ஒண்ணு என்னன்னா பிரேக் ஈவன். பிரேக் ஈவன்னா என்ன? பிரேக் ஈவன் என்னன்னா, இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் பர்சன் என்ன சொன்னாருன்னா, கார் வந்துட்டு 100 கிலோமீட்டர் மேல போகும்னு சொன்னாரு. ஓகே, அதாவது 100ஓட ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுத்திருக்காரு. அதுக்கு அவர் வந்துட்டு ஒரு அமௌண்ட் கட்டியிருக்காருல்ல, 5000. அப்போ அந்த 100ஐயும் அந்த அந்த 5ஐயும் கூட்டும் போது 105 வருது பாத்தீங்களா, அதுதான் பிரேக் ஈவன். இப்போ நம்ம என்ன சொல்றது, ஐசிஐசிஐ பேங்கோட கால் ஆப்ஷன் நான் சொன்னேன். ஓகேவா? அதோட பை பண்றதுக்கு நம்ம வந்து 30 ருபீஸ் சொல்லியிருந்தோமா. இப்போ என்னோட ஸ்ட்ரைக் பிரைஸ் என்ன, அந்த 1400. அதோட பெட்டிங் அமௌண்ட் என்ன, 31. அதாவது பிரீமியம் பிரைஸ் என்னன்னா 30. அப்ப அந்த 1400ஓட 30 கூட்டும் போது 1430. இந்த 1430க்கு மேல போக போக கன்ஃபார்ம் ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? என்ன சொல்றேன், எக்ஸ்பைரியை பேஸ் பண்ணி சொல்றேன், இன்டர்மீடியட்ல சொல்லல, எக்ஸ்பைரி பேஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த எக்ஸ்பைரினா என்ன, அந்த 1 ஹவர் சொல்லல, கார் 1 ஹவர்ல ரீச் ஆகும்னு சொன்னோமா, அதுதான் அந்த எக்ஸ்பைரி தான். நம்ம வந்துட்டு 1 ஹவர் சொல்றது டூரேஷன் சொல்றோம். இங்க நம்ம ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல வந்துட்டு எக்ஸ்பைரி சொல்லுவோம் 30 டேஸ், அதாவது லாஸ்ட் டியூஸ்டே ஆர் லாஸ்ட் தேர்ஸ்டே சம்திங் இருக்கும். கரெக்ட்டுங்களா? இப்போ எதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? அந்த இதை வந்துட்டு உங்களால ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் வச்சு லிங்க் பண்ண முடியுதா முடியலையா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, நம்ம அடுத்த டாபிக் போலாம். இல்ல ப்ரோ, நெக்ஸ்ட் போயிடலாம். ஆல் குட்டா, எல்லாரும் ஓகே தானப்பா? இதை ஒரு பேசிக் கான்செப்ட் வச்சுக்கோங்க. இது இப்படிதான் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? இந்த எக்ஸாம்பிள் இப்போ புதுசா வரவங்களுக்கும் இதை சொன்னா அது புரிஞ்சிடும். இதுதான். ஓகேவா? அதனாலதான் நேற்று உட்காந்து எழுதலாம். ஓகே, இப்போ ஆல் குட்னா நம்ம அடுத்து போயிடலாம். ஓகே, அடுத்த டாபிக் என்னன்னா, இப்போ நீங்க எல்லாமே மோஸ்ட்லி ஹார்மோனிக், இப்போ வந்துட்டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? அந்த கான்செப்ட் வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும். எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ப்ராஃபிட் பண்றது. ஓகேவா? மோஸ்ட்லி நீங்க எல்லாருமே ஹார்மோனிக் யூஸ் பண்றீங்க. ஹார்மோனிக் குட், நான் இல்லைன்னா சொல்லல, ஹார்மோனிக் ஒர்க் ஆகுது. என்ன சொல்றதுன்னா, ஓகே, ஒரு 80 to 90%, 90னா சொல்ல மாட்டேன், 80%. ஓகேவா? ஒரு 5 ஸ்டாக் இருந்தா 4 ஒர்க் ஆகுது, ஒன்னு வந்துட்டு ஒர்க் ஆகல, அது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஓகேவா? அப்ப 80% இருக்கு. அப்போ இதோட இன்னொரு என்ன சொல்றது, சாரி, இன்னொரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம சேர்ந்து பண்ணும்போது நமக்கு வந்துட்டு என்ன சொல்றதுன்னா, எஃபிசியன்சி வந்துட்டு கூட வரும். ஓகேங்களா? அதிகமாகும். ஸோ அதனால என்ன பண்ணோம்னா, இப்போ நம்ம அந்த ஹார்மோனிக்கோட ப்ரைஸ் ஆக்ஷனை சேர்த்து பண்ண போறோம். ஓகே, இது வந்துட்டு எங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அதனால நாங்கள் குரூப்ல போடுறோம். ஓகேவா?
பிரைஸ் ஆக்ஷன் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? பிரைஸ் ஆக்ஷன்னா ஃபுல்லா பிரைஸ் ஆக்ஷன் ஃபுல்லா தெரியும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? நீங்க ஜஸ்ட் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சா தெரிஞ்சா போதும். அதுக்கு மெயினா கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஒரு புல்லிஷ் கேண்டில்னா எப்படி ஃபார்ம் ஆகுது, பேரிஷ் கேண்டில்னா எப்படி ஃபார்ம் ஆகும், அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன சொல்றது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ட்ரேடிங் வியூ, ஓகே, இந்த ட்ரேடிங் வியூ போயிருக்கேன். இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன்ல தெரியுதுல்ல, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேண்டில் வச்சுக்கோங்க, நான் ஒரு ஹைலைட் பண்றேன், ஒரு கிரீன் கலர் கேண்டில். ஓகேவா? இது ரெட். இதுக்கு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? அதாவது ஒரு கேண்டில் கீழே ஓப்பன் ஆகி மேலே க்ளோஸ் ஆனா அது புல்லிஷ் கேண்டில். இது நிறைய பேர் தெரியுது இல்லை, என்னடா அது சில்லியா இருக்கு அப்படின்னு நினைக்கணும்னா இது நிறைய பேர் தெரியுது இல்லை. ஓகே, அதனால சொல்றேன். கேண்டில் கீழே ஓப்பன் ஆகி மேலே க்ளோஸ் ஓப்பன் வந்துட்டு கீழே ஓப்பன் ஆகி மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா அது புல்லிஷ் கேண்டில். ஓகே, அதே மேலே ஓப்பன் ஆகி கீழே முடிஞ்சா பேரிஷ் கேண்டில். ஆனால் இந்த விக்கலா இருக்கு பாத்தீங்களா? சப்போஸ் என்ன சொல்றது, இந்த கேண்டில் இங்க ஓப்பன் ஆகுது. ஐ வில் zoom it. கரெக்டா இங்க ஓப்பன் ஆகுது. ஓகேவா? திருப்பி கீழே போகுது. அப்போ வந்துட்டு இது பேரிஷா இருக்கும். ஓகேங்களா? மேலே, ஏன்னா மேலே ஓப்பன் ஆயிருக்கு, கீழே போகும்போது பேரிஷா இருக்கும். திருப்பி அகைன் முடியும் போது இவ்வளவு தூரம் போயிருக்கு, போயிட்டு முடியும் போது இங்க வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இது கைண்ட் ஆஃப் புல்லிஷ் கேண்டில். அதே மாதிரி பேரிஷ் வந்துட்டு மேலே ஓப்பன் ஆகி கீழே க்ளோஸ் ஆனா பேரிஷ் கேண்டில். டிபெண்ட்ஸ் அப்பான் த டைம் ஃப்ரேம். ஓகேவா? இப்போ நம்ம டேல இருக்கோம், அந்த டே ஸ்டார்ட் ஆகும்போது கீழே ஓப்பன் ஆகி மேலே முடிஞ்சிருக்கு, இது புல்லிஷ் டே கேண்டில். அதே மாதிரிக்கு வைஸ் versa. இப்போ பேரிஷ் கேண்டில்னா மேலே ஓப்பன் ஆகி கீழே முடிஞ்சிருக்கும். சேம். இது வந்துட்டு ஒரு பேசிக்ஸ். இது வந்துட்டு என்ன சொல்றது, இது கூட நாங்க தெரியாம இருக்கும்னு நினைக்க வேணாம். இது நிறைய பேருக்கு தெரியுது இல்ல. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியுது இல்ல. ஒரு என்ன சொல்றது, ஒரு சின்ன அசைன்மெண்ட் மாதிரி கொடுத்து இதுக்கு ஒரு கேண்டில் டிராப் பண்ணு அப்படின்னு சொன்னா பண்றது நிறைய பேர் பண்றது இல்ல. அதனால சொல்றேன். ஓகேவா? இப்ப என்ன பண்றோம், இந்த மணிக்கு இருக்கு இதுல கேண்டில்லே. இப்ப நான் உங்களுக்கு இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஈஸியா புரியுற மணிக்கு சொல்றேன். இப்போ இப்போ இந்த கேண்டில் இருக்கா, இப்போ இந்த கேண்டில்ல இது ஹெட், இது டெய்ல். ஓகேவா? அதாவது மேல இருக்கிற ஹெட், கீழே இருக்க டெய்ல். நம்ம பிரைஸ் ஆக்ஷன் ரொம்ப டெப்தாலாம் உள்ள போல. ஓகேவா? நான் வெறும் வெறும் ரொம்ப பேசிக்கா தான் சொல்லி தரேன். ஓகேவா? பிரைஸ் ஆக்ஷன் ரொம்ப டெப்தா போனா டைம் எடுக்கும். ஓகே, இப்போதைக்கு உங்களுக்கு தேவையான கான்செப்ட் மட்டும் சொல்லி தரேன். ஓகேவா? இப்போ ரீசெண்டா கூட நம்ம நம்ம டெலகிராம்ல ஒன்று அப்டேட் போட்டிருந்தோம். சோலா பினான்ஸ் வந்துட்டு ரெக்கமெண்டே பண்ணியிருந்தோம். மோஸ்ட்லி நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். சோலா பினான்ஸ் நான் ஏன் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நிறைய ப்ராபபிலிட்டி இருக்கு, இந்த ஸ்டாக்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணபடி போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது ஏன் எதுக்குன்னு நம்ம ஃபர்ஸ்ட் நாங்கள் சொல்லி, இப்போ நான் இது ரிமூவ் பண்ணிடுறேன். இதுல ஹார்மோனிக் தெரியாதவங்க யார் இருக்கீங்களா? ஓகே, இப்போ நம்ம குரூப்லேயே போட்டிருப்போம். குரூப்லேயே என்ன போட்டிருந்தோம்னா, இது ஏன் ஹைலி ரெக்கமெண்டட் அப்படின்னு போட்டோம்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்க இருந்து ஒரு நான் டிரா பண்ணி காமிச்சிடுறேன். ஓகே, இது ஒரு பட்டர்ஃப்ளை, இங்க ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு. ஓகேவா? இது வந்துட்டு கன்ஃபர்மேஷன் ஒன்று. அடுத்து இன்னொரு பேட்டர்ன் என்ன ஆச்சுன்னா, இங்கேருந்து வந்துச்சு 886, உங்களுக்கு தெரியும் பேட் பேட்டர்ன். ஓகே, ரெண்டு கன்ஃபர்மேஷன் இதுவே ஓரளவுக்கு போதும். பட் இன்னொரு கன்ஃபர்மேஷன் என்னன்னா, நாங்கள் மோஸ்ட்லி வந்துட்டு ஈவன் சிங்கிள் ஹார்மோனிக் ஃபார்ம் ஆனாலும் பிரைஸ் ஆக்ஷன் இருக்காதுன்னு பார்ப்போம். நான் ஆல்ரெடி சொன்னேன், எனக்கு இங்கே வரும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா நமக்கு இங்க பார்க்கறதுக்கு ஒண்ணுமே தெரியாது. இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஏதோ சம்திங் என்னமோ தெரியுது, பட் நமக்கு பார்க்க எதுவுமே இல்லாம தெரியல. ஆனா ஒவ்வொரு ஸ்டாக்கும் ஒரு தனக்குன்னு ஒரு என்ன சொல்றது ப்ரைஸை அந்த ரெஸ்பெக்ட் பண்ணி ரிட்டர்ன் ஆகும். ஓகேங்களா? அதுக்கு அதாவது ஒரு சப்போர்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அதெல்லாம் பியூரா ரெஸ்பெக்ட் பண்ணும். இந்த சப்போர்ட்டை தொட்டுட்டு அது என்ன சொல்றது அப்படியே ரிவர்ஸ் ஆயிரும். அது கிளியரா அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணும். நமக்கு பார்க்க ஒண்ணுமே இல்லாம தெரியும், ஆனா நம்ம இதுல டிரா பண்ணி பார்த்தா நமக்கு கிளியரா தெரியும். இப்போ பார்த்தா எங்களுக்கு நாங்க வந்துட்டு
ட்ரா பண்ணும்போது இது கிளியராக தெரிஞ்சுச்சு. ஸோ ஆல்ரெடி ஒரு பேட்டர்ன், ஒரு பட்டர்ஃப்ளை பேட்டர்ன், தென் அகெயின் வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் இங்கே ஃபார்ம் ஆகுது, ஒரு ட்ரெண்ட் லைன் வந்துட்டு இங்கே ரிஜெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கிளியராக தெரிஞ்சு. ஸோ அதனால தான் நம்ம டெலகிராமில் போட்டோம் இது வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணும் சொல்லியிருந்தோம். ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, பிரச்சனை இல்லை ஆக்சுவலாக நம்ம இந்த வீக் லாஸ்ட் வீக் வந்துட்டு எக்ஸ்பைரியோட லாஸ்ட் வீக்ல இருக்கும். சப்போஸ் இது இமீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா என்ன ஆகும், அதனால என்ன டிஸ்கஸ் பண்ணுங்க, பெட்டர் வந்துட்டு அக்டோபர் எக்ஸ்பைரி போயிருங்க அப்படின்னு. அக்டோபர் எக்ஸ்பைரியில பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் ஈவன் வந்துட்டு ரொம்ப ஹையா இருந்துச்சு. ஈவன் இது வந்துட்டு 1640 சம்திங்ல இருந்துச்சு. ஓகே, 1642 அந்த இதெல்லாம் டிஸ்டன்ஸ்ல இருந்துச்சு. அப்போ 1640 வந்துட்டு ஓப்பனே ஆகல, யாருமே இல்லை, பையர்ஸ் செல்லர்ஸ் இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் கேப் அதிகமாக இருந்துச்சு. லிக்விடிட்டி வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஓகே, அப்போ 1620 செக் பண்ணும்போது அது வந்துட்டு 50 ரூபாயில கிடைச்சிச்சு. ஓகேவா, இப்போ பார்த்தா அது 50 ரூபாய் வந்து கிட்டத்தட்ட 90 ரூபாய்க்கு போயிருச்சு, கிட்டத்தட்ட 80%. ஓகேவா, ஸோ நீங்க ஹார்மோனிக் வந்துட்டு ஓகே ஃபாலோ பண்ணுங்க, பட் இதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஒரு கைண்ட் ஆஃப் டபுள் கன்ஃபர்மேஷன் அக்யூரசி வந்துட்டு மோர் தென் 90 to 95% சொல்லும். இந்த சோலா ஃபினான்ஸ்க்கு நம்ம 95% அக்யூரசி கொடுங்க, ரீசனே இதுதான். ஓகேவா, இந்த மாதிரி ஏ பிளஸ் செட்டப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா, நீங்கள் நிறைய பேர் என்ன தனியாக ப்ரைவேட்டாக பிங் பண்ணது என்னன்னா, ப்ரோ நான் பண்ணுறேன் ஆனால் ஒரு ட்ரேடில் வந்துட்டு நான் 10K எடுக்கிறேன், ஆனால் அடுத்த ட்ரேடில் வந்துட்டு 20K லாஸ் ஆயிடுறேன், இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. எல்லாருமே கேட்டது இதுதான். ஓகேவா, இதுக்கு வந்துட்டு நம்ம என்ன சொல்லணும்னா, நம்ம பெட்டர் வந்துட்டு இந்த மாதிரி செட்டப்பாக வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி செட்டப் வந்துட்டு அடிக்கடி கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நோன்னு தான் சொல்லுவேன். இது வந்துட்டு ஒரு சீசனல் மணிக்கு தான். இந்த மணிக்கு நீங்க வெயிட் பண்ணி எடுக்கணும்னா 1 மந்த்துக்கு வந்துட்டு 2 or 3 ட்ரேட் தான் எடுக்க முடியும். ஓகேவா, அப்போ வந்துட்டு நீங்க சொல்றது, அதாவது நம்ம உள்ள வந்திருக்கிறது என்ன ரீசன், நம்ம மணி மேக் பண்ணணும். 10,000 எடுத்துட்டு அடுத்த ட்ரேட்ல 20,000 போட்டா 10,000 லாஸ் தானே. ஓகேவா, ஸோ அந்த ஏன்னு பார்த்தா செகண்ட் ட்ரேட் வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் ஏ பிளஸ் பார்ட்னர் எடுத்த மணிக்கு இல்லாம சாரி செட்டப் வந்துட்டு சி பிளஸ் செட்டப்பாக இருக்கும்போது அது என்ன சொல்றது, கண்டிப்பாக லாஸ் ஆகுற செட்டப். அப்போ வந்துட்டு நம்ம என்ன ஆகணும், நம்ம எடுத்த மணி வேஸ்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த மணிக்கு பேட்டர்ன் எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒரு பேட்டர்ன். இன்னும் வேற என்ன பார்த்தோம் ரீசெண்டாக, மதர்சன் ஒன்று போட்டோம், நம்ம இருக்கா, இது மதர்சன் பார்த்தா உங்களுக்கு கிளியரா இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், ஒரு ஃபார்மேஷன், இது ஒரு பட்டர்ஃப்ளை தெரியுதா, அதாவது பார்த்ததுமே நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிடலாம் ஈஸியா. இந்த ஏக் மேலே போயிருச்சுனாலே இதர் பட்டர்ஃப்ளை ஆர் கிராப், இதில் தான் இருக்கும். சாரி, இது வந்துட்டு கிராப். ஸோ இந்த ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆயிருச்சு. ஓகே, பட் எங்களுக்கு இது சிங்கிள் கன்ஃபர்மேஷன் தான், டபுள் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஓகேவா, இப்போ டபுள் கன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுறதுன்னா, வேற ஏதாவது ஹார்மோனிக் வரைய முடியுமா பார்த்தா இல்லை, இது ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தா நாங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ராப் பண்ணோம், கிளியராக கிக்காச்சு. ஓகே, கரெக்டாக அந்த ப்ரைஸை ரெஸ்பெக்ட் பண்ணி ரிவர்ஸ் ஆயிடுச்சு, திருப்பி போச்சு. அதனால இதை பீட் பண்ண முடியாது, ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து கண்டிப்பாக பீட் பண்ண முடியாது, நாட் ஆல் த டைம். ஓகேவா, நான் என்னோட அவர் சொல்லிட்டாப்லையே அப்போனா இது வந்துட்டு எல்லா டைம் கரெக்டாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது. சம்டைம்ஸ் சம் நியூஸ் ஆர் சம்திங் நடக்கும்போது இதையும் பீட் பண்ணி போக சான்சஸ் இருக்கு. ஓகேவா, இப்போ இங்கே பாருங்க, மதர்சன் வந்துட்டு 112 தான் நம்ம எல்லாம் நம்ம அப்டேட் கொடுத்துருந்தோம், 112.50 அந்த ரேஞ்சு தான் கரெக்டாக. பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் போயிருக்கு பாருங்க, கிட்டத்தட்ட 6-7% மேலே போயிருச்சு. ப்ரோ மேல ஒரு சிங்க் இருக்குல்ல, அதை எடுக்கலாம்ல, ஸ்டார்டிங்ல போட்டு. ஒரு நிமிஷம் ப்ரோ. எஸ் ப்ரோ, சொல்லுங்க. இப்போ நீங்க இந்த ஸ்டார்டிங்ல போட்டீங்க லெஃப்ட் சைடு, அதுக்கு மேல ஒரு சிங்க் இருக்குல்ல, எதை அதுல சொல்றீங்களா, ட்ரெண்ட்ல இல்ல இல்ல, இங்க இந்த லாஸ்ட் லெஃப்ட் எதை சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் போட்டிருக்கீங்களா, இந்த பக்கம், இங்க பக்கம் ம், லெஃப்ட் சைடு ப்ரோ. இங்கே சொல்றீங்களா? கீழே கீழே, அதுக்கு கீழே சிங்க். இதா? அதுல போட்டீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே கட் ஆயிரும்ல, இப்போ ட்ரெண்ட் லைன் இப்படி போகும்ல, வராதா? இந்த ட்ரெண்ட் லைன் சொல்றீங்களா? ஓகே, இப்படி போட சொல்றீங்களா? ம், ஏன்னா இது வந்துட்டு ரெசிஸ்டண்டா இருக்கு, ஆல்ரெடி வந்து ஒரு டைம் ரிஜெக்ட் ஆகிருக்கு.
அப்ப ஓகே, இதுல நீங்க ஆக்ட் ஆகும். சொல்றது பியூர் என்ன சொல்றது, ஹரிசாண்டல் லைன்ல அந்த சப்போர்ட் இல்ல ரெசிஸ்டன்ஸ் இல்ல. சொல்றீங்க. இப்ப ஆல்ரெடி வந்துட்டு அந்த ரெசிஸ்டன்ட்ல வந்துட்டு பிரேக் இதாகி சப்போர்ட் எடுக்காம போயிடுச்சு பாத்துங்க, கீழே ரிட்டர்ன் ஆயிருக்கு. ம் 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 கரெக்ட் மறுபடியும் கரெக்ட். அதுல ம் நீங்க சொல்றது கரெக்ட், இங்கேயும் கரெக்ட். ம் நம்ம வந்துட்டு இப்போ பிரைஸ் ஆக்ஷன் மட்டும் வச்சு பண்ணா நம்ம என்ன பண்ணலாம்னா, நீங்க சொல்றபடி பார்த்தா இது ரீடெஸ்ட் எடுக்கும் நம்ம நினைச்சிருப்போம், கரெக்ட்டுங்களா? ம் ம் நம்ம வந்துட்டு இங்க ஹார்மோனிக்கே சேர்த்து யூஸ் பண்றோம், ஹார்மோனிக் அக்யூரசி கொஞ்சம் நல்லாவே இருக்கு. அதனால தான் நம்ம இதையும் சேர்த்து யூஸ் பண்ணோம், இங்கே பண்றோம். ம் நீங்க சொல்றது எனக்கு கிளியராகவே புரியுது. இப்போ இங்க ரிஜெக்ட் ஆகி இங்க பிரேக் அவுட் ஆயிருக்கு. அப்போ இங்க பிரேக் அவுட் ஆகும்போது இங்க வந்து ரீடெஸ்ட் எடுக்க போயிருக்குன்னு சொல்றீங்க நீங்க, கரெக்டா? கரெக்ட். எனக்கு அது புரியுது. பட் வந்துட்டு நம்ம வந்துட்டு இங்க பிரைஸ் ஆக்ஷன் மட்டும் பார்த்தா நீங்க சொல்றது கரெக்ட். நம்ம இங்க வந்துட்டு ஹார்மோனிக்கு சேர்த்து பார்க்கறதுனால நான் இந்த லைன் வரைஞ்சேன். பிரேக் ஆனாலும் இது ஒரு டார்கெட், அதாவது ஆஸ் பர் த பிரைஸ் ஆக்ஷன் இங்க இருக்கு, ஓகேவா? இங்க வந்துட்டு ஒரு ஒரு டார்கெட் அடிச்சுது. எவ்வளவு பர்சன்டா, ஒரு 2 or 3% அடிக்கணும் வைங்களேன். அடிச்சிட்டு ஹார்மோனிக்ல போட்டா T2 அடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, இங்க இல்லைன்னா பாத்தீங்கன்னா ஒரு நியர்லி ஒரு 5% கிடைச்சிருக்கு, ஓகேவா? இது இப்படியே போகணும்னு அவசியம் இல்லை. ஹார்மோனிக் படி இங்க ரிவர்ஸ் ஆகணும் இருக்கு. நம்ம இங்க நமக்கு தேவை வந்துட்டு 2 or 3% தான் இருக்கு, கரெக்ட்டுங்களா? இப்போ இங்க பார்த்தா நமக்கு ஒரு 7% கிடைச்சிருக்கு. ஆனா நம்ம எக்ஸ்பெக்டோட 3 or 4% தான் கிடைக்கும். நம்ம ரீடெஸ்ட் வச்சாலுமே நம்ம இதுக்கு தானே வருவோம், ம் கரெக்ட்டுங்களா? 5% மேல நமக்கு தேவை கிடையாதுல்ல. அப்ப நம்ம ம் கண்டிப்பா வந்துட்டு இந்த ரீடெஸ்ட்ல நீங்க சொன்ன மாதிரி இந்த ரீடெஸ்ட்ல நம்ம எடுத்துக்கலாம், வெளியே வந்துடலாம். ஸோ நான் ஒரு கன்ஃபர்மேஷன் சொல்றேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே. இங்க ஒரு ஹார்மோனிக் ஃபார்ம் ஆகுது, எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் வந்துட்டு இங்க வந்துட்டு விழுகுது. ஸோ அதை வந்துட்டு அப்ப நீங்க சொன்னபடி பிரைஸ் ஆக்ஷன் இங்க விழுது, அப்ப ரீடெஸ்ட் வந்து இங்க விழுகும். அப்ப இங்க நம்ம ரிஜெக்ட் ஆகும், ரிஜெக்ட் ஆகி திருப்பி இங்க ரீடெஸ்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு போது இந்த சொல்ற இந்த 4% நம்ம ஈஸியா கேப்சர் பண்ணிடலாம். 4% கிட்டத்தட்ட ஆப்ஷன் ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேடிங்ல ஒரு 40 to 60% நம்ம கேப்சர் பண்ணலாம். இட் மீன்ஸ் நம்ம ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா ஒரு 4,000 to 6,000 ப்ராஃபிட் வந்துடும். டிபெண்ட்ஸ் ஆன் த என்ன சொல்றது பிரேக் ஈவன் தான், பிரேக் ஈவன் தான் மேட்டர். வேற வேற என்ன ஸ்டாக் பார்த்தோம், அது நிறைய போட்டிருப்போம். ஆனா வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு ஒன்லி ஹார்மோனிக் படி தான் இருக்கும், ஓகேங்களா? பிரைஸ் ஆக்ஷனும் மதர்சனும், சாரி, பிரைஸ் ஆக்ஷன் ஹார்மோனிக்கு சேர்ந்து எதுவும் இல்லை. இந்த ஜிஎம்ஆர் ஏர்போர்ட் ஒன்று இருக்கு. ஸோ இங்கே ஆல்ரெடி இங்கே பேட்டர்ன் இங்கே இதை ஓடி ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஷார்க் பாட்டன் நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, ஷார்க்குன்னு தான் நினைக்கிறேன். இதில் ஃபார்ம் ஆச்சு. அதுக்கு நாங்கள் ஜஸ்ட்டு ஒரு ட்ராப் பண்ணி பார்த்தது வந்துட்டு இங்கே விழுந்தது. ஓகே, சான்சஸ் இருக்குது இங்கே ரிவர்ஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஏன்னா இங்கே ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் கன்ஃபர்மேஷன் ப்ரைஸ் ஆக்ஷனில். ஸோ இங்கே சான்ஸ் இருக்குன்ன போது இந்த பேட்டர்ன் எடுத்திருந்தா ஒரு நல்ல ப்ராஃபிட் தான் ஆக்சுவலாக. இங்கே பார்த்தீங்கன்னா கிளியராக வந்துட்டு ஒரு 7%, நாட் 6% இருக்கு, 6.5 இருக்கு. நமக்கு இப்போ ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேடிங்ல நீங்க வந்துட்டு 6%, 7% எக்ஸ்பெக்ட் பண்ண அவசியம் கிடையாது, ஓகேங்களா? நீங்க வந்துட்டு 2 to 3% கேப்சர் பண்ணாலே உங்களுக்கு வந்துட்டு ஒரு 40 to 50% ஸ்டாக் ஈஸியா எடுத்துடலாம், ப்ராஃபிட் ஈஸியா பண்ணிடலாம். அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா வந்துட்டு பிரேக் ஈவன் கம்மியா இருக்கு, பிரேக் ஈவன் கம்மியா இருக்குன்னா வாலட்டிலிட்டி கம்மியா இருக்க ஸ்டாக்ஸ் இருக்கும். இப்போ நீங்க பெரிய பெரிய என்ன சொல்றது மேஜர் ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஒரு டாப் 7 ஸ்டாக் சொல்லுவாங்க, ஓகேங்களா? அதில் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும், நிஃப்டியோட வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் ஈவன் ரொம்ப கம்மியாக இருக்கும். பிரேக் ஈவன்னா என்ன சொல்லணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆப்ஷன் செயின் பார்ப்போம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்க்கலாம். நான் அது வந்துட்டு ஒரு இருக்கிறதுல என்ன சொல்றது பேங்க் நிஃப்டியில் ஒரு வெயிட்டான ஸ்டாக். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்துட்டு ட்ரேட் ஆகுது வந்துட்டு 944, ஓகேவா? இப்போ ஆப்ஷன் செயினில் இப்போ இதுதான் ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ். ஜூம் பண்ணிக்கிறேன் ஒரு நிமிஷம். இப்போ 940 இந்த சைடு இருக்கப்பெல்லாம் கால் ஆப்ஷன், இந்த சைடு இருக்கலாம் புட் ஆப்ஷன், ஓகேங்களா? இப்போ இது ஒரு கால் ஆப்ஷன், இது வந்து அக்டோபர் மந்த் தான், நான் வந்து செப்டம்பர் எடுக்கல, அக்டோபர் மந்த் எடுக்கிறேன். இப்போ நீங்க வந்துட்டு பாக்குறீங்க ஒரு ஸ்டாக் ஹார்மோனிக்ல ஒரு ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகுது, ஓகே? ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்துட்டு ஒரு ஹார்மோனிக் ஃபார்ம் ஆகுது அலாங் வித் பிரைஸ் ஆக்ஷன், ஓகேவா? இப்போ இதோட என்ன சொல்றது நான் டவுன் சைடு தான் மோஸ்ட்லி டவுன் சைடு தான் போகும்,
நாங்கள் ஓப்பனாக சொல்கிறேன், மேலே வந்துட்டு பில்லிஸாக போக மாட்டோம். டவுன் சைடு தான் சொல்கிறேன். டவுன் சைடுக்கு வந்துட்டு இப்போ நான் 940ஓட புட் ஆப்ஷன் எடுப்பேன். வெறும் எவ்வளோ இருக்கு? வெறும் 15 ரூபால தான் இருக்கு. ஓகேங்களா? இப்போ 940லேருந்து 15 போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2% கூட இல்லை, 1.5%. இப்போ இந்த ஸ்டாக்கு 2% விழுந்தாலே எங்களுக்கு கன்ஃபார்ம் ப்ராஃபிட் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம மந்தோட ஸ்டார்டிங்கில் தான் இருக்கும். இன்னும் இந்த எக்ஸ்பைரி ஆரம்பிக்கவே இல்லை. இன்னும் ஸ்டார்டிங் இன்னும் 30 நாளுக்கு மேலே இருக்கு இந்த எக்ஸ்பைரி முடிய. இந்த ஸ்டாக் வந்துட்டு 940, இதோட ஆப்ஷன் பிரைஸ் வந்து 15 ரூபால இருக்கு. அப்போ கன்ஃபார்ம் பிரைஸ், அதாவது பிரேக் எவன் என்னன்னா 925 தான் பிரேக் எவன். கன்ஃபார்மா 925க்கு கீழே போக போக நம்ம கன்ஃபார்மா இதோட லாட் சைஸ் என்னன்னா 550 நினைக்கிறேன். அப்போ நமக்கு வந்துட்டு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? சப்போஸ் 4% 5% போயிடுச்சுன்னா நமக்கு கிட்டத்தட்ட 150%, 200% சான்ஸ் கிடைக்கும் ப்ராஃபிட்டே. நம்ம ஒரு 50K போட்டால் நமக்கு வந்துட்டு 75K பாசிபிள் இருக்கு. 1 செகண்ட். இப்போ நல்ல செட்டப் அப்படி உங்களுக்கு கிடைக்குது வைங்களேன், ஒரு 2 or 3% டவுன் ஆகும் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த மணிக்கு ஸ்டாக்கு, இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்துட்டு பிரேக் எவன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்டாக் எடுக்கும்போது உங்களுக்கு 2% 3% டவுன் ஆலே கிட்டத்தட்ட 50 to 70% ப்ராஃபிட் எடுத்துடலாம். நீங்கள் 20,000 போட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 10,000 15,000 ப்ராஃபிட் ஈஸியாக பண்ணிடலாம். அதே வந்துட்டு கொஞ்சம் வால்டிலிட்டி ஸ்டாக்னா என்ன சொல்றதுன்னா, இப்போ நான் வெள்ளிக்கிழமை ஒரு ஸ்டாக்ல ப்ராஃபிட் பண்ணேன், டெக்ஸன். ஓகேங்களா? அந்த ஸ்டாக் எடுத்து பார்த்தோம்னா அதோட என்ன சொல்றது, அதோட பிரேக் எல்லாம் பார்த்தா ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த ஸ்டாக் எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா 17,500. ஓகே, இப்போ அந்த 17,500ஓட புட்டோட ப்ரைஸை பாருங்களேன், கிட்டத்தட்ட 600 ரூபால இருக்கு. 600 ரூபான்னா பிரேக் ஈவன் பாருங்க, 640 to 500 அப்புறம் பிரேக் ஈவன் பாருங்க. 1% வந்துட்டு 170, 2% வந்து 340, 3% வந்து 510, கிட்டத்தட்ட 3 to 4% டவுன் ஆனாதான் கன்ஃபர்மேஷன், இது என்ன கன்ஃபார்ம் ப்ராஃபிட் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இது வந்துட்டு கொஞ்சம் ரிஸ்க் அதிகமான ஸ்டாக். என்ன சொல்றது, இதெல்லாம் நமக்கு 100% ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா இது கிட்டத்தட்ட ஒரு 6 to 7% ரன் ஆகணும். அப்பனா தான் நமக்கு 100% ப்ராஃபிட் வரும். இதே சேம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் எடுக்கும்போது உங்களுக்கு 3 to 4% ஓடினாலே கன்ஃபார்மா உங்களுக்கு 100% ப்ராஃபிட் வந்துடும். அதே இந்த டெக்ஸன் இந்த மாதிரி ஸ்டாக் எடுக்கும்போது கிட்டத்தட்ட 5-7% ஓடணும். ஸோ நம்ம சூஸ் பண்ற ஸ்டாக்குமே என்ன சொல்றேன், நமக்கு ஃபேவரா இருக்க மாதிரி இருக்கணும். எனக்கு புரியுது. இது என்ன சொல்ற, ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்துட்டு அவ்வளோ ஃபாஸ்டா மூவ் ஆகாது, பட் இந்த ஸ்டாக்ஸ் அவ்வளோ மூவ் ஆகும். அதுக்காக தான் இது அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம செலக்ட் பண்ற ஸ்டாக்கும் மேட்டர்ஸ். இப்போ ஏதாவது உங்க டவுட்ஸ் இருக்கா? ப்ரோ அந்த பிரேக் ஈவன் சொன்னீங்களா, அதை மட்டும் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோ. பிரேக் பண்ணுறது ஒன்றும் இல்லை, சிம்பிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்துட்டு நான் கால் ஆப்ஷன் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கால் ஆப்ஷன் வந்துட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்துட்டு 950 வச்சுக்கோங்க, ரவுண்டராக வச்சுக்கோங்க, உங்களுக்கு புரியுற மணிக்கு 950 இருக்கு. 950ஓட கால் ஆப்ஷன் வந்துட்டு 20 ருபீஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ 20னா நீங்க கரெக்டா ஒரு சின்ன ஃபார்முலா மணிக்கு கூட நான் வச்சுக்கோங்க. கால் ஆப்ஷன்னா அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் 950 பிளஸ் வந்துட்டு பிரீமியம் பிரைஸ் 20 இருக்கு தெரியுமா, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுக்காங்க. ஆட் பண்ணா 970 வரும். இப்போ 970க்கு மேல தான் பிரேக் எவன். சப்போஸ் உங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்துட்டு எக்ஸ்பைரி அன்னைக்கு 970க்கு மேல போனா உங்களுக்கு நோ லாஸ், 970க்கு கீழே போனா உங்களுக்கு லாஸ். சப்போஸ் 950 தொடலன்னா உங்க என்டையர் அமௌண்ட் லாஸ். ஓகேவா? 1 செகண்ட். ஓகே, வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா ப்ரோ? அது நீங்க சொன்னீங்கல்ல, பிரைஸ் ஆக்ஷன் வச்சு நம்ம ஹார்மோனிக் பேட்டர்ன் வச்சு கரெக்டா நமக்கு என்ட்ரி கிடைச்சிருச்சு ப்ரோ. என்ட்ரி கிடைக்கும் போது நம்ம ஸ்ட்ரைக் பிரைஸ் எப்படி ப்ரோ சூஸ் பண்றது? கரெக்டா எந்த என்ட்ரி எங்க இருக்கோ அந்த என்ட்ரி பக்கத்துல என்ன ஸ்ட்ரைக் இருக்கு அதை சூஸ் பண்ணுங்க. ஓகே, நம்ம ஆப்ஷன் சைடுல போயிட்டு நம்ம அட் த மணில எடுக்கிறோமா, எந்த மணியா, அவுட் ஆஃப் த மணி, அந்த மாதிரி கேட்கிறோம் ப்ரோ. இப்போ நான் சொல்றது இங்க பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஸ்டாக் இப்போ இது ஆக்சுவலா இன்னும் வந்துட்டு நெக்ஸ்ட் மந்தோட எக்ஸ்பைரி வந்துட்டு இன்னும் ஓப்பன் ஆகல. ஸோ அதனால கொஞ்சம் குவாலிட்டியான ஸ்டாக் பார்த்தா தான். ஃபார் எக்ஸாம்பிள் பாரதி ஏர்டெல்.
இப்போ பாரதி ஏர்டெல் வந்துட்டு 1915 இருக்கு ப்ரோ. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு சப்போஸ் மேலே ப்ரிடிக்ட் பண்றீங்க கால் ஆப்ஷன் போகணும் அப்படின்னு சொன்னா நீங்க 1920 தான் எடுக்கணும். ஓகே ஓகே ப்ரோ. கீழே ப்ரிடிக்ட் பண்ணாலும் நீங்க கிளியரா பாருங்க. இப்போ இந்த பிரைஸ் வந்துட்டு 1915 இருக்கு. ஓகேவா? இப்போ ஓகே இந்த ப்ரோ. 1915 எதுக்கு இடையில ஃபாலோ ஆகுதுங்க? ஒன்னு வந்து 1900 1020 இருக்கு. ஓகேவா? இப்போ ஓகே ப்ரோ. இதுலயும் வந்துட்டு ரெண்டுக்கு இடையில ஒரு ஸ்பிளிட் மாதிரி பண்ணுது. இது ரெண்டுக்கு இடையில என்னன்னா 1910 அதாவது 1910. அப்ப 1910 எதுக்கு விற்கிறோம்னா எது இப்போ இந்த 1915 எதுக்கு மேல வருதுன்னா இதுக்கு பக்கத்துல தான் வருது. ஓகேவா? அந்த மணிக்கு எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே. 1920க்கு கீழே இருக்க பக்கத்துல இருக்கா இல்ல 1900 பக்கத்துல இருக்கா அந்த மணிக்கு சூஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே ப்ரோ. ஈவன் ஃபார் கால் ஆப்ஷனுக்கும் புட் ஆப்ஷனுக்கும் அதே தான். இப்போ சப்போஸ் இந்த ஸ்டாக் வந்து 1905 இருந்தா நான் 1900 ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இப்போ 15 இருக்கனால 1920ஓட என்ன சொல்றது 20ஓட பிஏ நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். வேற கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க என்னன்னாலும் கேட்கலாம். ஈவன் வந்து எக்ஸ்பைரி டைம்ல மட்டும் பார்க்கணுமா இல்ல நார்மல்லையும் பார்க்கணும்? இப்போ எக்ஸாம்பிள் செப்டம்பர் மந்த் இப்போ 2 நாள்ல எக்ஸ்பைரி ஆகுது. ம். இப்போ நான் பிரேக் ஈவன் பார்க்கலாமா இல்ல நான் அக்டோபர் கான்ட்ராக்ட் எடுக்கிறேன்னா அதுக்கும் பிரேக் ஈவன் பார்க்கணுமா? என்ன சொல்றது இப்போ 2 நாள் இருக்கும்போது நீங்க கண்டிப்பா பார்த்தே ஆகணும் ப்ரோ. ஓகேங்களா? நீங்க அடுத்த எக்ஸ்பைரி இருக்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில ட்ரேடர் என்னன்னா எதிர்பார்ப்பாங்க. இப்போ நாங்களாம் என்ன பண்ணோம் எங்களுக்கு வந்துட்டு ஒரு 100% ஒரே ஸ்டாக்ல வந்து 100% எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ வந்துட்டு அப்போ பிரேக் இவன் என்ன ஃபார் எக்ஸாம்பிள் 2% 3 அதாவது ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இருந்து பிரேக் இவன் என்ன அதாவது கரண்ட் ஸ்டாக் பிரைஸ் இவன் என்ன அப்போ 3% இருக்கு. அப்போ நமக்கு 6% ஓடினாதான் நமக்கு 100% ப்ராஃபிட் வரும். அது பார்க்கறது ஒரு நல்ல ஹேபிட் தான். நீங்க அதையும் பார்க்கலாம். ஆனா நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் 20% எனக்கு ப்ராஃபிட் வந்தா போதும் 30% ப்ராஃபிட் வந்தா போதும்ன்றது அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 1% 2% மூவ் ஆனாலே வந்துட்டு ஈஸியா வந்துட்டு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ப்ராஃபிட் வந்து கிடைச்சிரும். ஸோ அப்போ வந்துட்டு பிரேக் இவன் தேவையில்லை. பிரேக் இவன் வந்துட்டு பார்க்க வேண்டியது நம்ம மோர் தென் 50% எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது தான் பிரேக் இவன் நம்ம பார்க்கணும். ப்ரோ ஆப்ஷன்ஸ் போகும்போது நம்ம டைம் ஃப்ரேம் எந்த டைம் ஃப்ரேம் ப்ரோ யூஸ் பர்ஃபெக்ட்டா இருக்கும்? நீங்க பெட்டர் வந்துட்டு டே டைம் ஃப்ரேம்லயே போங்க ப்ரோ. டே அல்லனா 4 ஹவர்ஸ் போகலாம். ஈவன் 2 ஹவர்ஸே ஓகேவா இருக்கு. ஆனால் 2 ஹவர்ஸ்லாம் வந்துட்டு கைண்ட் ஆஃப் ஸ்கேல்பிங் சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி என்ன சொல்றது பட்ட உடனே ஒரு 1% வந்துச்சா அப்போ எடுத்துடலாம். அதுதான் 2 ஹவர்ஸ் 1 ஹவர் 2 ஹவர்லாம் அப்படிதான். ஆனா நீங்க வந்துட்டு மோர் தென் 3% எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா மோர் தென் இல்ல நியர்லி 3 ஆர் 2 ஆர் 3% டைம் வந்துட்டு டே டைம் போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகே ப்ரோ. ப்ரோ இது இண்டெக்ஸ்லயே ஒர்க் ஆகுங்களா? நம்ம சொன்னது பிரைஸ் ஆக்ஷன் வித் ஹார்மோனிக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இண்டெக்ஸ்ல பண்ணும்போது இண்டெக்ஸ்லயே கரெக்டா ஃபார்ம் ஆகுங்களா? ஏன் ஒர்க் ஆகாது? கண்டிப்பா ஒர்க் ஆகும். இப்ப ரீசெண்டா நீங்க நிஃப்டில பாத்தீங்கன்னா பியூர் பிரைஸ் ஆக்ஷன் பிளஸ் ஹார்மோனிக் தான். இப்ப நான் அதை ஷோ பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. சி நான் டிரா பண்ணிடுறேன் பாருங்க. இது ஹார்மோனிக்ல வரும். ஓகேங்களா? இப்போ நான் பிரைஸ் ஆக்ஷன்ல பாத்தீங்கன்னா கிளியரா பிரைஸ் ஆக்ஷன் இதுலயே இருக்கும் இண்டெக்ஸ்லயே. இப்போ நான் ஏற்கனவே டிரா பண்ணதை உங்களுக்கு வச்சிருக்கேன். கிளியரா இருக்கு பாருங்களேன். இந்த ஒரு டச், செகண்ட் டச், தேர்ட் டச். ஸோ எங்களோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா நீங்க ஹார்மோனிக் தாராளமா பண்ணலாம். நீங்க அலாங் வித் பிரைஸ் ஆக்ஷன் வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்றது ப்ராஃபிட்டை அதிகப்படுத்தும், உங்களோட லாஸை கொஞ்சம் கம்மி பண்ணும். அந்த மாதிரி செட்டப் நீங்க பண்ணும்போது லாஸஸ் உங்களுக்கு குறையும். ஓகேங்களா? அதுக்காண்டி தான் நாங்கள் மோஸ்ட்லி வந்துட்டு பிரைஸ் ஆக்ஷனையும் சேர்ந்து பாருங்கன்னு சொல்றோம். ஓகே ப்ரோ. ஹார்மோனிக் ஃபைன் நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஒரு டபுள் கன்ஃபர்மேஷனா பிரைஸ் ஆக்ஷன் சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு என்ன சொல்ற நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஓகே ஓகே ப்ரோ. நம்ம ஸ்டாக்ஸ் எடுக்கும்போது அபோவ் ஆர்எஸ்ஐ வேல்யூ அபோவ் 70 அந்த மாதிரி இருக்கும்போது தான் ப்ரோ எடுக்கிறோம் ஸ்டாக்ஸ் எடுக்கிறோம். ம்
அப்போ நம்ம வந்துட்டு நம்ம என்ட்ரி நமக்கு வந்து ஹிட் ஆயிருது கரெக்டா, நம்ம ரிவர்சல் ஜோன் வந்துட்டு கரெக்டா என்ட்ரி ஹிட் தான் ஆயிருது, ட்ரிகர் ஆயிருது. ஓகே. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா வச்சுக்கோ, ஆர்எஸ்ஐ வந்து 69 அந்த 69ல தான் இருக்கு. ஆனா என்ட்ரி ட்ரிகர் ஆயிருது. நம்ம பாக்குற பிரைஸ் ஆக்ஷன் ஹார்மோனிக் எல்லாமே ஓகேவா இருக்கு. ஆனா ஆர்எஸ்ஐ மட்டும் 69 அந்த மாதிரி 69 டு 68 அந்த மாதிரி சம்திங் இருக்கு. அப்ப என்ட்ரி போலாங்களா? கண்டிப்பா உங்களுக்கு ஹார்மோனிக் ஹிட் ஆயிருச்சு, பிரைஸ் ஆக்ஷன் ஹிட் ஆயிருச்சு அப்படின்னும் போது நம்ம தேர்ட் கிரைட்டீரியா தான் நம்ம ஆர்எஸ்ஐ மற்றதான் போறோம். நம்ம ஆர்எஸ்ஐன்ற வந்துட்டு 70 அடிச்சாதான் போகணுன்ற அவசியம்லாம் இல்லை. ஓகேங்களா? நமக்கு ஓகே இதுல ரெண்டுல கன்ஃபர்மேஷன் வந்தாலே நீங்க தாராளமா போகலாம். ஓகே. நான் நிறைய ஸ்டாக்ஸ் பார்த்துருக்கேன் ப்ரோ. ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு 2 3 ஸ்டாக்ஸ் நான் பார்த்துட்டு இருந்தேன். அவ பாத்தீங்கன்னா நம்ம ஆர்எஸ்ஐ வேல்யூல தான் இருக்கு. 60 69 70 அந்த மாதிரி இருக்கு. ஆனா நம்ம ஜோன் ஹிட் ஆனாலும் கரெக்டா ரிவர்சல் கிடைக்கிறது இல்ல. மோஸ்ட்லி ஆர்எஸ்ஐ வந்துட்டு என்ன சொல்றது, எல்லாத்துக்கும் பெர்ஃபெக்டா வர ஒர்க் ஆகுது ப்ரோ. அது வந்துட்டு அவ்வளவு பெரிய என்ன சொல் கரெக்டான ஒரு இது கிடையாது நமக்கு. இது ரெண்டு பெர்ஃபெக்டா இருந்தாலே போதும், நம்ம ஆர்எஸ்ஐ பார்க்கணும் அவசியம் இல்லை. சம்டைம் ஓகே ஓகே. ஆர்எஸ்ஐ வந்துட்டு ஈவன் லெஸ் தென் 50 இருக்கும், நம்ம ஹார்மோனிக் டச் பண்ணி ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கும். அப்போ ஓகே டைம் ஓகே. அப்போ வந்து நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம், ஐயோ மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு. ஆர்எஸ்ஐ வந்து நீங்க பார்க்கலாம், பட் எல்லா டைம் பார்க்கணும் அவசியம் இல்லை. ஓகே ப்ரோ. ப்ரோ நெக்ஸ்ட் மந்த் எக்ஸ்பைரிக்கு நீங்க ஏதோ சார்ட் ஏதோ இது பண்ணி வச்சிருக்கீங்களா ப்ரோ? பேட்டர்ன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்களா? அதை மட்டும் ஷோ பண்ண முடியுமா? நெக்ஸ்ட் மந்த்க்கு ஆக்சுவலா என்ன சொன்ன, நான் ஒரு 2 3 ஸ்டாக் வந்துட்டு தேர்ஸ்டே ரெடி பண்ணி வச்சிருந்தேன் உங்களுக்கு ஷோ பண்ணணுக்காண்டி. ஆனா என்னன்னா நேத்து வந்துட்டு ஃபாலோ ஆயிடுச்சு பாத்தீங்களா, முந்தா நாள் வந்துட்டு எல்லாமே ஃபாலோ ஆயிடுச்சு. கரெக்டா? அதனால ஆமா அந்த ஹார்மோனிக் எல்லாமே வந்துட்டு இன்வாலிட் ஆயிடுச்சு. ஆமா ப்ரோ. நியூஸ் அப்படிங்கறதுனால ஜிஎஸ்டி. நியூஸ்னால நான் ஒரு 2 3 ஸ்டாக் ஆக்சுவலா பார்த்து வச்சிருந்தேன். கீ இண்டஸ்ட்ரீஸ் சம்திங், அப்புறம் கோல் இந்தியா, 2 3 பார்த்து வச்சிருந்தேன். அது மூணுமே ரிஜெக்ட் ஆயிடுச்சு. நான் ஷோ பண்ணேன், நான் என்னோட வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணியிருந்தேன். இந்த ஆர்பிஎல் பேங்க்கு, கீ இண்டஸ்ட்ரீஸ். இப்போ இந்த ஆர்பிஎல் பேங்க் ஏன் சொல்றேன்னா, எனக்கு இங்க ஒரு பிரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் ஆச்சு. ஓகேங்களா? த சேம் டைம் இங்க ஒரு ஹார்மோனிக் ஃபார்ம் ஆச்சு. பட் இப்போ வந்துட்டு அது இதாயிருச்சு. அதனால இதுவும் இல்லை. கீ இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு நல்ல ஃபார்ம் ஆகி, கீ இண்டஸ்ட்ரீஸ்ல என்ன சொல்றது, பிரைஸ் ஆக்ஷன் 3 பிரைஸ் ஆக்ஷன் வந்துச்சு. இங்க ஒரு பிரைஸ் ஆக்ஷன், இதுல ஒண்ணு, அடுத்து வந்து சாரி. இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு இந்த என்ன சொல்றது, சின்ன பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆச்சு. 2 ஹவர்ஸ்ல ஃபார்ம் ஆச்சு. நான் அதை டெலிட் பண்ணேன் எல்லாத்தையும். இங்க ஒரு சின்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு இந்த லைனுக்குள்ள. ஓகேங்களா? இந்த கேண்டில் கீழே வந்ததுனால அது இன்வால்ட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் 2 ஹவர்ஸ்ல ஃபார்ம் ஆச்சு. ஓகேவா? அப்போ வந்து நான் இங்க இருந்து இதுக்கு ஒரு லைன் வரைஞ்சேன். நான் ஜஸ்ட் மாத்துறேன். ஹார்மோனிக் வந்துட்டு இங்க சம்திங் வந்து இந்த லைன்ல இல்ல, இங்க இருந்து வந்து இப்படி வந்து இதுல டச் ஹார்மோனிக் இருந்துச்சு. ஓகேவா? அப்போ இந்த பிரைஸ் ஆக்ஷன் படி ஒர்க் ஆச்சு. சரி, இதுதான் ஒரு ஒரு சரி ஓகேன்னு பார்த்தா அடுத்து இன்னொரு லைனுமே ஃபார்ம் ஆச்சு. இங்க பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த லைன் இங்க மெர்ஜ் ஆச்சு. சரி, டபுள் கன்ஃபர்மேஷன். ஓகே, இதை வந்துட்டு நம்ம வந்து சண்டே வந்துட்டு உங்களுக்கு ஷோ பண்ணலாம்னு தான். திருப்பி டேட் டைம் ஃப்ரேம்ல வச்சு பார்க்கும்போது இன்னொருமே ஃபார்ம் ஆச்சு. அது பார்க்கும்போது இங்க இருந்து இப்படி ஃபார்ம் ஆச்சு. ஸோ ஓகே, இதை வச்சு சொன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃப்ரைடே வந்துட்டு அது 3% டவுன் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. அதனால அந்த பேட்டர்ன் இன்வால்வ் போயிடுச்சு. பட் எப்படியா இருந்தாலும் இது மேலே வரும். மேலே வரும்போது இந்த பேட்டர்னில் இருக்காங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டச்சு 2 3 4 5 டச்சாக இருக்கு. இப்போ 5 டச்சுக்கு அடுத்து இவ்வளோ பெரிய கேப் வருது. வரும்போது 6வது டச் இங்கே வைக்கும்போது திருப்பி இது கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிட்டு திருப்பி மேலே போகும். அப்போ அவங்க ஒரு ஹார்மோனிக் ஃபார்ம் ஆகணும் அவசியம் இல்லை. ஈவன் பிரைஸ் ஆக்ஷன் டச் பண்ணாலே நான் ட்ரேட் போவோம். ஆனா ஓகே ஹார்மோனிக் ஃபார்ம் ஆகுறது எனக்கு தெரிஞ்சு இப்போ பாருங்களேன், இங்க வருதா, இப்போ வந்துட்டு திருப்பி கொஞ்சம் கேப் விட்டுட்டு அடுத்து ஒரு ஹார்மோனிக் ஃபார்ம் ஆகி தான் வரும். அந்த டயத்துல நம்ம தாராளமா எடுக்கலாம். ஓகே ஓகே ப்ரோ. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்? உங்களுக்கு வேற ஏதாவது இருந்தா நீங்க கேட்கலாம். வேற ப்ரோ சார் சிங்க் சொல்லுங்க. ஸ்டாக் எப்படி செலக்ட் பண்றது?
ஸ்விங் ஸ்டாக்ஸுமே நீங்க வந்துட்டு என்ன சொல்றது, நீங்க ஸ்விங் ஸ்டாக்ஸ் போகும்போது ஒரே ஒரு என்ன சொல்றதுன்னா நெகட்டிவ் என்னன்னா, நம்ம ஆஸ் பர் பிரைஸ் ஆக்ஷனே ஃபார்ம் ஆகும். ஸ்விங்குக்குமே நேற்று ஒன்று பார்த்தேன். இப்போ இந்த ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு 2 3 நாளைக்கு முன்னாடி போட்டிருப்போம். அந்த ஸ்டாக்லாம் பார்த்தா ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா நியூஸ் பேஸ்ட் வரும்போது அது ஹார்மோனிக் வந்துட்டு அது ரெஸ்பெக்ட் பண்ணாது. ஹார்மோனிக்னு இல்லை, எதையுமே ரெஸ்பெக்ட் பண்ணாது. அதனால தான் என்ன சொல்றது, புள்ளி சைடு வந்துட்டு மோஸ்ட்லி நான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். இப்போ நீங்க ஸ்விங்கு கேட்டதுனால நான் சொல்றேன். இப்போ இந்த அல்ட்ரா டெக் சிமெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இது இருக்கு. ஆனால் இங்கே ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும் பாருங்களேன். இதில் ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும், இங்கே ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். பெஸ்ட்டு எண்டாக இருக்கும்போது ஹார்மோனிக் ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். நாங்கள் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் எங்களை பற்றி சொல்லவே இல்லை, நான் சொல்லிடுறேன் ப்ரோ. உங்கள் ஸ்விங்கு நான் சொல்கிறேன். இப்போ நாங்கள் 2 பேர் ஆக்சுவலாக. நான் வந்துட்டு என் பேர் முத்து, என் பிரதர் பேர் வசந்த். ஓகேங்களா. நான் வந்துட்டு ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றி லேர்ன் பண்ணிருந்தீங்க. அதை வந்துட்டு ஆல்ரெடி என் பிரதர் நான் சொல்லி கொடுத்துருந்தேன். அவர் வந்து இப்போ ஹார்மோனிக் பண்ணது அவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, ஹார்மோனிக்கில் இருக்க எல்லாம் இருக்க 210 ஸ்டாக்ஸ் இருக்கு, அதுக்கு எல்லாமே ஹார்மோனிக் ஒரு பார்த்துருவாப்புல. நான் அதே 210 ஸ்டாக்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் நான் பார்த்துருவேன். இப்போ ரெண்டுக்கும் இப்போ ஹார்மோனிக் எது ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபில்டர் பண்ணி ஒரு லிஸ்ட் எனக்கு அனுப்பாப்புல. அதில் எது ப்ரைஸ் ஆக்ஷன் ஒர்க் ஆகுதோ அதை நான் பார்த்து நான் போடுவேன். இப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஹார்மோனிக்ல இது வந்துச்சு, அவர் வந்துட்டு ஹார்மோனிக்ல இது ஃபார்ம் ஆகும் போது தான் இந்த ஸ்டாக் பார்த்தோம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நைஸாக ஃபார்ம் ஆகும், ரொம்ப அழகா. இங்கே இங்கே ஒரு லைன் தெரியுதா, அதே மணிக்கு இங்கே பாருங்களேன், இங்கேயுமே ஒரு அழகா லைன் தெரியுதா. ஸோ இது ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்து நம்ம புல்லிஷ் போகலாம். அன்டில் அன்லஸ் இந்த லைன் பிரேக் ஆகிற வரைக்கும். பிரேக் ஆயிடுச்சுன்னா இது ஸ்விங்குக்கு வந்துட்டு யூஸ் ஆக முடியாது. ஓகேங்களா. ப்ரோ ஸ்விங்கு போறீங்கன்னா நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனை பர்சன்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க ப்ரோ? உதாரணத்துக்கு ஒரு 3 to 5% அந்த மணிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களா, இல்லை வந்துட்டு 5 to 10 8. 5 to 8. 5 to 8? 5 to 8ன்றது வந்துட்டு நீங்க என்ன பண்றதுன்னா, நீங்க என்ன சொல்றது, பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் தான் போக முடியும் 5 to 8ன்னும் போது. நீங்க இந்த ஹார்மோனிக் படி பார்த்தீங்கன்னா 5 to 8 ஈஸியா கிடைக்குதா, கிடைச்சிருக்காது முன்னாடி. லாஸ்ட்டாக மதர்சன் எடுத்தேன் ப்ரோ, அப்புறம் கனரா பேங்க் எடுத்தேன். அது எல்லாமே ஓகே. இப்போ தான் எக்ஸிட் ஆனது. ஆனா 8% நீங்க சொன்ன மணிக்கு கிடைக்குது, கரெக்ட்டுங்களா? கனரா பேங்க்ல 8% கரெக்டாக வந்துருச்சு. ஓகே. மதர்சன்ல வந்துட்டு நான் 103 எடுத்து 108 முடிச்சிட்டேன். ஆனால் அது 112 வரைக்கும் போணுச்சு. ஓகே ஓகே ஓகே. பட் அது ஸ்டாப் லாஸ்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, என்ன சொல்றது, சம்டைம்ஸ் கரெக்டாக பட்டதுமே என்ன சொல்றது, நம்ம ஜோன் தொட்டதுமே ரிவர்ஸ் ஆயிருதா? அப்படி சொல்ல முடியாது. அதான் அந்த டைம் யூஸ் பொறுத்து. அதான் சொல்ல வரேன். இப்போ நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 1% 2% டவுன் ஆயிட்டா ஆப்ஷன் ட்ரேடர் வந்துட்டு கண்டிப்பா வந்து ஸ்டாப் லாஸ் ஆயிரும். ஸ்விங் ட்ரேடருக்கு அப்படி கிடையாது, கரெக்ட்டுங்களா. ஸ்விங் ட்ரேட் வந்துட்டு 2 to 3%. இப்போ ஸ்டாப் லாஸ் நீங்க எவ்வளவு வைக்கிறீங்க? ஸ்டாப் லாஸ் 1 or 2% தான். 1 or 2 தானா? ஓகே. ஆமா, டே க்ளோஸ்ல பார்த்துட்டு கட் பண்ணிடுவேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன். அதுக்கு மேல போனுச்சுன்னா 2% ஃபைன். 2% ஃபைன். 2% வச்சே ஆகணும். ஈவன் ஆப்ஷன் ட்ரேடருமே என்னன்னா 2%. இப்போ ஆப்ஷன் ட்ரேடர் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 கொடுத்து வாங்குறாங்கன்னா ஜஸ்ட் 1,000 மட்டும் தான் ஸ்டாப் லாஸ் வைக்கிறாங்க. 1,000லாம் வச்சா கண்டிப்பா பத்தாது. ஓகேங்களா. கொஞ்சம் கூட தான் வைக்கணும், 40% அந்த மணிக்கு வச்சாகணும். ப்ரோ நான் ஸ்விங் ட்ரேட்ஸ் நான் வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது இருந்தால் நான் பார்த்து சொல்றேன் ப்ரோ. சரிங்க ப்ரோ. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ப்ரோ? என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஆப்ஷன்ல நீங்க சொன்னீங்கல்ல பேட்டர்ன் ஹார்மோனிக் ப்ளஸ், அந்த டைம்ல நம்ம எப்படி என்ட்ரி போவோம் அப்படின்ற ப்ரோ? ரெண்டுமே டச்சா. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, என்ன சொல்றது, நம்ம சோலா ஃபினான்ஸ்லேயே சொல்லியிருந்தோம், நம்ம 1637 தான் டச் பாயிண்ட். டச் பாயிண்ட்டே என்ட்ரி தான். அந்த டைம்ல அங்க ஃபார்மேஷன் என்ன சொல்றது, ப்ரைஸ் ஆக்ஷன் அங்கே ஃபார்ம் ஆகுது. ரெண்டுமே ஃபார்ம் ஆகும்போது நம்ம அந்த அந்த பாயிண்ட்டாவே என்ட்ரி எடுத்துக்கலாம். நான் என்ன சொல்றது, நான் ஒத்துக்கிறேன். ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்துட்டு ஈவன் என்ட்ரியை டச் பண்ணாலும் ஒரு சில ஸ்டாக்ஸ் மேலே போக தான் செய்யும். ஆனா அதே சேம் டைம்ல நீங்க யோசிச்சு பாருங்க,
என்ட்ரியை டச் பண்ண நம்ம கன்ஃபர்மேஷன் நிறைய பேர் கேட்குறாங்க. கன்ஃபர்மேஷன் நம்ம வெயிட் பண்ணா ஒரு சில ஸ்டாக்ஸ்ல என்னன்னா என்ட்ரியை தொட்ட உடனே 1% 2% டவுன் ஆயிரும். நம்ம நம்ம வெயிட் பண்றது அந்த 2% கெயின் கேப்சர் பண்றது தானே. அப்போ ஆமா அதை தொட்டது நம்ம திரும்பினா நம்ம என்ன சொல்றது கன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணிட்டு இருந்தா நம்ம என்ன சொல்றது வேஸ்ட். அந்த இது நம்ம கன்ஃபர்மேஷனே கன்ஃபார்மா நீங்க வந்துட்டு அந்த இது டச் பண்ணிட்டாலே போகணும், நீங்க தாராளமா என்ட்ரி போகலாம். ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ அதான் ப்ரோ கன்ஃபர்மேஷன் கேண்டிலுக்கு நம்ம வெயிட் பண்ணவே முடியாது ப்ரோ. கன்ஃபர்மேஷன் கேண்டில் நம்ம வெயிட் பண்ணோம்னா கன்ஃபார்மா என்ன சொல்றது எல்லா கேண்டிலுக்கும் கன்ஃபர்மேஷன். ஒரு சிலது வேணா நம்ம நெகட்டிவ் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ சோலா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சோலா ஃபினான்ஸ்ல இந்த க்ளோஸ் ஆகுது தெரியுமா? நான் எடுக்க மாட்டேன், நான் உங்களுக்கு கேட்கணும் சொல்றேன். இந்த ரெட் கேண்டில் வருது இதை கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணும்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா நான் அந்த புல்லிஷ் கேண்டில்லே நான் எடுத்திருப்பேன், ட்ரேட் எடுத்திருப்பேன். இப்போ வந்துட்டு நான் இது வரைக்கும் வெயிட் பண்ணோம்னா இங்க பாருங்களேன், இது ஓப்பன் ஆகி எனக்கு 1610 வரை போயிருச்சு. நான் எதிர்பார்க்கறதே 2% தான். ஓகேங்களா? அப்போ வந்துட்டு நான் கன்ஃபர்மேஷன் கேண்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா வந்துட்டு அந்த ஸ்டாக்ல என்ட்ரி ஆக மாட்டேன். அதுக்குள்ளேயுமே அது ஆல்ரெடி ஓடி முடிஞ்சிடும். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஹார்மோனிக் வந்துட்டு 2 to 3% தான் போகும் bro. அதுக்கு மேல போக சான்சஸே இல்லை. இப்போ நம்ம கன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணியிருந்தா 1 to 1.5% அடுத்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது நமக்கு திருப்பி வந்துட்டு நமக்கு அதிகபட்சமே 1% 2% தான் கிடைக்கும். அது வந்துட்டு என்ன சொல்றது நம்ம ஸ்டாப் லாஸ் அதிகமாயிரும். நம்ம கன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணா நம்ம ஸ்டாப் லாஸ் அதிகமாகும். ஸ்டாப் லாஸ் அப்போ என்ன வைக்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள் கன்ஃபர்மேஷன் வந்துட்டு இப்போ 1640 வந்துட்டு என்ட்ரி எடுக்கணும். ஆனா கன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணேன், கன்ஃபர்மேஷன் வந்து 1610 கொடுக்குது அப்படின்னா ஸ்டாப் லாஸ் எனக்கு 2% மேல ஆயிரும். ஏன்னா நான் ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கதே 1640னா இங்க இருந்து 2% மேலதான் ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பேன். ஓகேங்களா? அப்போ கன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணா இங்க ஒரு 2%, இதுக்கு மேல ஒரு 2%, 4% போது எனக்கு வந்துட்டு என்ன சொல்றது நான் 10,000 கொடுத்த ஆப்ஷன் வாங்கினா எனக்கு 8000 ரூபாய் ஸ்டாப் லாஸ் இருக்கும். அது வந்துட்டு யூஸ்லெஸ். அதனால மோஸ்ட்லி கன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஹிட் ஆனாலே கன்ஃபர்மேஷன் தான். என்ன பார்த்தா நம்ம ஜோனை டச் பண்ணிச்சா நம்ம தாராளமா வந்துட்டு நம்ம என்ட்ரி போகலாம். யாராவது டவுட்ஸ் இருக்கா ப்ரோ? ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். நமக்கு இன்னும் வந்துட்டு சாலிடா 30 minutes இருக்கு. நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ல நெக்ஸ்ட் சப்போர்ட் என்ன ப்ரோ? மேபி இந்த லைன்ல தொட்டு ரிவர்ஸ் ஆகலாம் ப்ரோ. எக்ஸாக்டா சொல்லணும்னா இது 24,500 வந்துட்டு அதோட ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கும். இதை டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆகலாம். கன்ஃபார்மா திருப்பி மேலே போகும், மேலே போய் டச் பண்ணிட்டு கீழே வந்தோம். அந்த டைம் வந்துட்டு இது இப்போதைக்கு வந்துட்டு என்ன சொல்றது மார்க்கெட் வந்துட்டு ரொம்ப ஸ்டேபிளாலாம் இல்லை. இந்த டச் பண்ணிட்டு மேலே ஒரு என்ட்ரி கொடுக்கலாம், இங்க வந்துட்டு பிரேக் அவுட் கொடுக்கலாம். திருப்பி கீழே வந்தா கன்ஃபார்ம் இந்த பிரேக் உடைக்கும் ப்ரோ. உடைச்சிட்டு இங்க ஒரு பெரிய ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. என்ன சொல்றதுன்னா இது பெரிய ஒரு ட்ரையாங்கிள் சேனல் மாதிரி ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. வீக்லிக்கு பார்த்தா உங்களுக்கு clear ஆ தெரியும். நம்ம என்ன சொல்றது இதெல்லாம் நம்ம பார்க்க ஐயோ கீழே வந்துருமா அதெல்லாம் பார்க்கலாம். நமக்கு பர்டிகுலர் செட்டப்போட ஸ்டாக்கோட செட்டப் கிடைச்சா போதும், தாராளமாக போயிடலாம். நம்ம இந்த அளவுக்கு ரொம்ப டெப்தா அனலைஸ் பண்ண அவசியம் இருக்காது ப்ரோ. பட் நீங்க கேட்டதுக்காட்டி சொல்றேன், ஒரு மேபி இந்த ஜோனத்தை இந்த என்ன சொல்ற இந்த பாயிண்ட்ஸ் தொட்டு மேலே போகலாம். சப்போஸ் பிரேக் அடிச்சிட்டா அது கொஞ்சம் டெரிபிக்காக தான் இருக்கு பார்க்கவே. நம்ம திருப்பி இப்படியும் கூட ட்ராப் பண்ணலாம். ஸோ அதனால நிஃப்டி வந்துட்டு நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது ப்ரோ. இப்போ ட்ரம்ப் ஒரு நியூஸ் தூக்கி போட்டாப்புலன்னா சடன்னு கீழே வரும். வெள்ளிக்கிழமை ஒரு நியூஸ் ஃபார்மா செட்டப்ல அப்படிலாம் 100% டேரிஃப் போட்டாரு. அதனால தான் இருக்க எல்லா ஃபார்மா கம்பெனி அடியாச்சு. ஸோ வந்துட்டு இதை வந்துட்டு நம்மளால ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண நம்ம ஒன்று டிசைட் பண்ணி வச்சிருப்போம். பட் அது வந்துட்டு அப்பப்போ தான் தெரியும். நம்ம ப்ரெடிக்ஷன் படி கண்டிப்பாக நடக்கவே நடக்காது ப்ரோ.
வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா ப்ரோ? இப்போ இதுல ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றீங்களா? இது யாராச்சும் இப்போ நாங்க ஷேர் பண்றது யூஸ்ஃபுல்லா இருக்கா? நீங்க ஷேர் பண்ற சார்ட் எல்லாமே யூஸ்ஃபுல்லா தான் ப்ரோ இருக்கு. நான் டெய்லி வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே. இல்லை நீங்கள் யாராவது பண்ணுறதா இருந்தால் நாங்கள் ஷேர் பண்ணுறது எங்களுக்கு இதாக இருக்கும். யாருமே ஸ்டாக் ஆப்ஷன் பண்ணலன்னா ஒரு இது தானே, வேஸ்ட் தானே, அதுக்கு சொல்கிறேன். இல்ல ப்ரோ, நான் இப்ப டெமோ தான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க போற சார்ட்ல நான் எல்லாமே அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓகே ஓகே. நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் மோஸ்ட்லி வந்துட்டு கால் சைட் போகிறதுக்கு வெயிட் பண்ணி புட் சைட் போங்க. ஓகே மேக்ஸிமம் வந்துட்டு ஆப்ஷன் போகணும்னாலே புட் சைடு போறதா பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் எல்லாரோட கிளாஸ் எடுக்கிற எல்லாருமே சொல்றது வந்து புட் சைடு போறது, ஆப்ஷன் போகணும்னா புட் சைடு போட்டதா மேக்ஸிமம் ஒரு 75% புட் சைடு போறதா பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, ஜஸ்ட் பண்றாங்க. கண்டிப்பாக ஒரு புட் சைட் போகிறதா ரொம்ப நல்லது. நீங்கள் கால் சைட் போகிறத காட்டிலும் ஏன் சொல்கிறேன்னு வைங்களேன், இப்போ ஒரு ஸ்டாக்கு மேலே மூவ் ஆகிறதுக்கு வந்துட்டு எவ்வளோ பெரிய குட் நியூஸ் வந்தாலுமே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மேலே மூவ் ஆகாது. அதே வந்துட்டு கீழே நான் சொல்ல டவுன் சைடில் சொல்லும்போது ஈவன் ஒரு சின்ன நியூஸ் வந்தாலுமே பயங்கரமாக ரியாக்ட் பண்ணும். அதனால தான் நாங்கள் வந்துட்டு எப்பயுமே நாங்கள் புட் சைட் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். நாங்கள் போடுற மோஸ்ட்லி வந்துட்டு F1க்கு போகிற எல்லாமே பார்த்தீங்கன்னா டவுன் சைடு தான் போடுவோம். கால் சைடு எப்பயுமே கொடுக்க மாட்டோம். அந்த ட்ரெண்ட் கொடுத்தா அது ஃப்ளாப் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, மோஸ்ட்லி அதுதான். அதனால தான் நாங்கள் கொடுக்கும்போதே அதே மீறி நீங்கள் என்ன சொல்றது மேலே ஸ்விங் ட்ரேட் போடுங்க போடுங்க சொல்றதுனால தான் அந்த ட்ரெண்டே போடலாம் போட்டுக்க மாட்டோம் மோஸ்ட்லி. அதனால தான் நாங்கள் டவுன் சைட் போகிறோம். அதுதான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம். நீங்க என்ன சொல்றது, ஒரு சில டைம் வந்துட்டு எங்களுக்கே சான்ஸ் இருக்காது, என்ன சொல்றது டவுன் சைடு எந்த ஸ்டாக்குமே இருக்காது. பட் அந்த டைம் என்ன சொன்னா நம்ம ட்ரேட் அவாய்ட் பண்ணணும். ஒரு சிலர்லாம் பிக் பண்ணிருந்தாங்க, இல்லை ப்ரோ நான் டெய்லி எனக்கு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா, டெய்லி ட்ரேட் எடுத்து அதை லூஸ் பண்றதுக்கு நம்ம ஒரு 1 வீக்கோ 2 வீக்கோ வெயிட் பண்ணி நமக்கு ஏத்த ஸ்டாக் மேல வரும்போது அது டவுன் சைட் போறது நல்லது தானே, அப்ப எடுக்கலாம்ல. நம்மளோட மோட்டோ என்னன்னா நம்ம ப்ராஃபிட் பண்ணணும், அவ்வளவுதான். அதை அதை விட்டுட்டு நம்ம வந்துட்டு டெய்லி ட்ரேட் பண்ணணும்ன்றது வந்துட்டு அது ஏற்புடையது அல்ல. பெர்ஃபெக்ட் நல்ல செட்டப் அமையுதா அதுக்கு வெயிட் பண்ணுவோம், அவ்வளவுதான். ஓகே ப்ரோ. ப்ரோ அப்புறம் உங்க சார்ட் கொஞ்சம் ரொம்ப சின்னதா தெரியுது ப்ரோ. எங்க சொல்றீங்க, இதுல சொல்றீங்களா அங்க? அங்க நீங்க டெலிகிராம்ல போடுறது அந்த ட்ரேடிங் வியூங்கிறது ரொம்ப பெருசா இருக்கா? ஆமா ஆமா ஷேர் ஆமா. நீங்க ஷேர் பண்ற அது சார்ட்ல வந்து அந்த மாதிரி தான் வரும். ரொம்ப குட்டி குட்டியா அந்த டேப்ல நீங்க எடுப்பீங்களா மொபைல் எடுப்பீங்கன்னு தெரியல. நான் ஆக்சுவலா நான் ஒர்க் பண்றது நான் ஐடியில் ஒர்க் பண்ணிருக்கேன், ஓகேங்களா. நான் மோஸ்ட்லி வந்து பார்க்க மாட்டேன். யாராவது நீங்க சடனா கேட்கும்போது நான் என்ன சொல்றது போன்ல எடுத்து அனுப்புறதுதான். இல்ல ஓகே ஓகே புரியுது புரியுது. அது மட்டும் கொஞ்சம் இதா இருக்கு அப்படின்னு சொல்லி. இல்ல அது பண்ணிடலாம் ப்ரோ, அது போக போக பண்ணிடலாம். இப்போ நாங்கள் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ, ஓகேவா. இப்போ நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். இப்போ நாங்கள் எங்களால் என்ன சொல்றது, இப்போ அவர் வந்துட்டு ஹார்மோனிக் பார்த்துட்டு இருக்காருன்னா நான் ப்ரைஸ் ஆக்ஷன், நான் வந்துட்டு ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்தால் ப்ரைஸ் ஆக்ஷன் பார்ப்போம். அவர் காலையில் ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருவார், நான் அதுக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கணும், ஓகேங்களா. இது போக நாங்கள் இப்போ ஆல்ரெடி நீங்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நம்ம அலர்ட்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணுற மணிக்கு நாங்கள் பண்ணியிருந்தோம் நம்ம குரூப்லேயே அலர்ட்ஸ் வர மணிக்கு. அலர்ட்னா என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாக் வச்சுக்கிறோம். இப்போ ஓஎன்சிசி இருக்கு. இந்த ஓஎன்சிசிக்கு வந்துட்டு இப்போ இங்கே வந்து என்ன சொல்றது 246 ரிவர்சல் ப்ரைஸ்னா நம்ம எல்லா இப்போ பார்த்து வச்சிடலாம். ஒரு 210 ஸ்டாக் இருக்கும், 210 ஸ்டாக் இருக்கு. 210ல் இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 50 ஸ்டாக் ஹார்மோனிக் ஃபார்ம் ஆகுதுன்னா 50மே நம்ம இது பண்ண முடியாது, ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணணும்னா நாங்கள் ஒரு ஷீட் மணிக்கு வச்சிருக்கோம். ஷீட் மணினா இப்போ ஹார்மோனிக் நான் சும்மா ஷோ பண்ணுறேன். இப்போ இதில் வந்துட்டு இந்த ஹார்மோனிக் F1 லிஸ்ட்லேயே வச்சிருப்போம். இதில் வந்துட்டு புல்லு பியர் 2 வச்சிருப்போம். இது வந்துட்டு மேலே புல்லு வந்துட்டு மேலே கால் ஆப்ஷன் சைடு, பியர் வந்துட்டு புட் ஆப்ஷன் சைடு. இதுக்கு வந்துட்டு நாங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு கோடிங் மணிக்கு எழுதி வச்சிருக்கோம். ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்றது, ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ரைஸ் தொட்டதுமே ரிவர்சல் அலாட் அடிக்கும். ஸோ நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இன்னுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாஜிக் எழுதி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதான் இப்போ வந்துட்டு நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம், எங்களால் மேனேஜ் பண்ண முடியல. இன்னும் நிறையா பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 3 பேர் வந்து ஹையர் பண்ண போகிறோம். பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கு ப்ரோ. நான் அப்டேட் பண்ணுறேன் ப்ரோ எதுவாக இருந்தாலும். நீங்க சார்ட் ஷேர் பண்ணும்போது இந்த ட்ரெண்ட் லைனையும் அதுலயே போட்டிருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் ப்ரோ. ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் ஹார்மோனிக். ஹார்மோனிக் ஓகே, அது ட்ரை பண்ணுறோம். ஏன்னா
ஏன்னா அப்பதான் மறுபடியும் பார்க்க நமக்கும் கொஞ்சம் ஓகே இல்ல இப்படியும் எனக்கு ஃபார்ம் புரியுது. ஆகுதா. ஆக்சுவலா ம். அவர் ஹார்மோனிக் பார்த்து அனுப்புறாரா, நான் வந்துட்டு ட்ரெயின் லைன் பார்க்கறனால கொஞ்சம் இதா இருக்கு. மேபி கோயிங் ஃபார்வர்ட் வந்துட்டு ரெண்டும் சேர்த்து வர மாதிரி நான் பார்க்குறேன் ப்ரோ. ஓகேங்களா? சரிங்க. மோஸ்ட்லி இந்த வந்துட்டு நல்ல செட்டப் ஏதாவது இருந்துச்சுன்னா நாங்கள் அந்த டயத்தில் வந்துட்டு என்ன சொல்றது, நம்ம தனியாக ஒரு என்ன சொல்றது, நம்ம டிஸ்கஷன் குரூப் இருக்கு, மெயின் குரூப்ல இருக்கு, இன்னொரு குரூப் மணிக்கு ஒரு பிரைவேட் குரூப் மணி வச்சுட்டு அதில் வந்துட்டு வேணா போடுறோம். இந்த ஸ்டாக் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் மணிக்கு இதோட ஹார்மோனிக் ரிவர்சல் இங்கே இருக்கு, ப்ரைஸ் ஆக்ஷன் இங்கே ஃபார்ம் ஆகுது, சப்போஸ் இதை டச் பண்ணால் நீங்கள் இந்த கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ ஸ்ட்ரைக் ப்ரைஸோட நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி பிளான் இருக்கு ப்ரோ, நான் பண்ணுறோம் ப்ரோ. ஓகே ப்ரோ. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ப்ரோ? ப்ரோ அந்த ஏ பிளஸ் ட்ரேடு சொல்லிருந்தீங்களா ப்ரோ? ஏ ப்ளஸ் செட்டப், எஸ் ப்ரோ, ஆமாம் ப்ரோ. ஏ பிளஸ் செட்டப் வரக்குள்ள அது கொஞ்சம் ஹைலைட் பண்ணி குரூப்ல ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ப்ரோ. ஏதாவது நம்ம இப்போ நம்ம 3 மந்த்லி ரகமா வச்சுக்கிறோம் ப்ரோ. பிரைஸா வரும்னு சொல்லிருந்தீங்க. ஓகே, நம்ம ஒரு 3 ஆ, ரகமா வச்சுக்கிறோம் ப்ரோ. ஓகேங்களா? 3 ரகம்னா ஏ பிளஸ் ஏ பின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஏ பிளஸ்ன்றது ஒரு 95% அக்யூரேசி மணிக்கு ஓகே இருக்கும். ஓகேங்களா? பி ஏன்றது வந்துட்டு 90%, பின்றது 80% அந்த மாதிரி லெவலில் வச்சுட்டு அந்த மாதிரி ஸ்பிளிட் அப் பண்ணி நம்ம கோயிங் ஃபார்வர்ட் போடலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ, சூப்பரா இருக்குங்க. ஏ பிளஸ்ஸா இருந்தா நம்ம பிளைண்டா போயிடலாம். அப்படியே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா பிளைண்டா இருக்கும் கன்ஃபார்மா போது. போகலாம். ஆமா ப்ரோ. தேங்க்யூ. ஆனா அப்பயுமே ஏ பிளஸ்மே என்ன சொல்றது, சம்டைம்ஸ் வந்துட்டு அகைன்ஸ்ட் போக சான்சஸ் இருக்கு. ப்ராப்பரா என்ன சொல்றது, எந்த ஒரு ட்ரேட் எடுத்தாலும் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நான் என்னோட அந்த டிக்சன் எடுத்தேன்ல, நான் சொல்லிடுறேன் எப்படி எடுத்தேன்னு சொல்லிட்டு. இப்போ டிக்சன் இந்த இருக்குல்ல, இந்த ஸ்டாக்கோட பேட்டர்ன் வந்துட்டு இந்த பேட்டர்ன் தான். ஃபார்மேஷன் வந்து இந்த ஃபார்மேஷன் ஹார்மோனிக் வந்துட்டு இது ஹார்ட்லி ஃபார்ம் ஆகும், இவங்களே ஃபார்ம் ஆயிரும். ஓகேங்களா? இது வந்துட்டு ஒரு பெரிய பேட்டர்ன், உடனே தான் என்ன சொல்றது இதாகாது. நான் இப்போ என்ன பண்ணா வெயிட் பண்ணிட்டு 15 மினிட்ஸ்ல போனா இங்க ஒரு ஃபார்ம் ஆகும். இங்க ஒரு பேட்டர்ன் இப்படி ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இப்படி ஃபார்ம் ஆச்சு. ஓகேங்களா? எனக்கு கன்ஃபர்மேஷன் வந்துட்டு இந்த பேட்டர்ன் உடச்சா கீழே வரும்னு நினைச்சேன். ஓகேவா? ஆனா எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கீழே வந்துருச்சு. இங்க நான் ட்ரேட் எடுத்தேன். ஓகேங்களா? 500 கரெக்டா பாத்தீங்கன்னா 1800 சி நினைக்கிறேன், இங்க எடுத்தேன்னு நினைக்கிறேன். 500ல வச்சு எடுத்தேன். கன்ஃபர்மேஷன் கரெக்டா இங்க கிடைச்சிருச்சு. ஏன்னா பிரைஸ் திருப்பி மேலே உடச்சு மேலே போயிடலாம். எனக்கு வந்துட்டு இது டவுன் ஆச்சுன்னா கண்டிப்பா கீழே வரும்னு நினைச்சு இங்க டவுன் ஆச்சு, எக்ஸ்பெக்ட் பண்ணபடி இங்க எடுத்தேன். பட் அகைன் பாத்தீங்கன்னா இங்க திருப்பி ஒரு கன்சல்டேஷன், திருப்பி பார்த்தா அகைன்ஸ்டா மேலே போயிருச்சு. ஓகேவா? அகைன்ஸ்டா மேலே போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனேலாம் வெளியே வரல. ஓகே, இங்க போகும்போது 500 இருந்தது, எனக்கு 400 போச்சு. கிட்டத்தட்ட வந்துட்டு 20% வந்துட்டு எனக்கு லாஸ் இங்க. ஓகேவா? 20% லாஸ்ன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணல. என்னோட செட்டப் என்ன 40 to 40 தான். 40% எனக்கு வந்து 300 தான் என்னோட ஸ்டாப் லாஸ். நான் 500ல என்ட்ரி வாங்கினேன், எனக்கு வந்துட்டு 300 தான் ஸ்டாப் லாஸ். நான் இங்க மேலே போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரல. இங்க மேலே போனது ஓகே, இங்க ஒரு இது இருக்கு, இங்க திருப்பி டச் பண்ணி கீழே வரணும், வெயிட் பண்ணேன் வந்துருச்சு. அடுத்த நாளே வந்துட்டு என்ன சொல்றது, டே டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ஸ்டே வந்துட்டு இது மேலே தொட்டுட்டு கீழே வந்துருச்சு. வெள்ளிக்கிழமை நல்ல ரிவர்சல். ஓகேவா? ஸோ வந்துட்டு நம்மளோட செட்டப்ல ப்ராப்பராக கூட நம்ம ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ல ரொம்ப தெளிவாக இருக்கணும். நான் ஸ்டாப் லாஸ்னா இதுதான் ஸ்டாப் லாஸ். அதுக்கு முன்னாடி இப்போ நான் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 10K போட்டு நான் வாங்குறேன். இதவே சொல்றேன், நான் 25K போட்டு வாங்கியிருந்தேன். ஓகே, ஒரு லாட் வந்துட்டு 25K 25,000 ரூபாய். ஓகேங்களா? இதுல என்னோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 40%, 10,000 தான் என்னோட ஸ்டாப் லாஸ். நான் 10,000 நான் என்னோட லாஸ் 10,000 போனாதான் நான் வெளியே வரணுமே தவிர்த்து அதுக்கு முன்னாடி நான் வெளியே வர மாட்டேன். ஓகேங்களா? அதுல வந்துட்டு ரொம்ப தெளிவா இருக்கணும். ஐயோ 5,000 போயிடுச்சு நம்ம வெளியே போவோம்னு போனோம்னா திருப்பி இப்ப நான் இங்க பாத்தீங்கன்னா நீங்க தெளிவா சொல்றேன், இந்த கேண்டில் மேல போய் டச் ஆகணுமே எனக்கு 5,000 போச்சு, ஐயோ 5,000 போச்சு நான் வெளியே வந்திருந்தேன்னா இந்த நான் 18,000 நான் கேப்சர் பண்ணிக்க முடியாது. அதுக்கு மேல போய் 10,000 அடிச்சா பிரச்சனை கிடையாது. அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம செட்டப்ல கரெக்டா இருக்கணும், ரிஸ்க் ரிவார்டு கரெக்டா ஃபாலோ பண்ணணும். உங்க ரிஸ்க் இவ்வளவுதானா இதுலதான், அதுக்கு முன்னாடியே நம்ம ரிஸ்க் தொடப்போகுதுன்னு சொல்லிட்டு பாதியிலே வெளியே வந்தா நம்ம ரிவார்டு இந்த மாதிரி ரிவார்டு எடுக்க முடியாது. ஹார்மோனிக் வந்துட்டு பெர்ஃபெக்டாலாம் கிடையாது ப்ரோ. கரெக்டா அந்த லைனை டச் பண்ணா அந்த லைனை மட்டும் டச் பண்ணாது, அதுக்கு மேல 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் போகும். ஏன் சம்டைம்ஸ் 2% கூட மேல போகும்.
அப்போ வந்துட்டு நம்ம ரிஸ்க் ரிவார்டு தான் இதாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? வேற எதுவும் கொஸ்டின்ஸ் ப்ரோ? இன்னும் டைம் இருக்கு, நமக்கு 20 மினிட்ஸ் இருக்கு, நீங்க என்ன வேணா கேட்கலாம். ப்ரோ எங்க சைடு வந்துட்டு ஒரு சின்ன ரிக்வஸ்ட் ஆக்சுவலா, நான் ஒரு சின்ன சேனல் வேற, இது இன்ஸ்டா சேனல் வேற ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ அதை வந்துட்டு உங்க சைட்ல வந்துட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அபெக்ஸா டோங்ரி, நீங்க இங்கிலீஷ்ல கேட்டிருக்கீங்க. உங்க எதுவும் டவுட்ஸ் நீங்க கேளுங்க, நான் ரெஸ்பாண்ட் பண்றேன். ஏன்னா மோஸ்ட்லி வந்துட்டு எல்லாருமே தமிழ்ல இருக்காங்க. என் டவுட்ஸ் இல்லையா? முடிச்சுக்கலாமா? இல்லை வேற ஏதாவது டாபிக்ஸ் பார்க்கணுமா? இல்லை நெக்ஸ்ட் வீக் நம்ம இது கேட்குறேன் ப்ரோ. நெக்ஸ்ட் வீக் எதுவும் பார்க்கணும்னா சொல்லுங்க, பார்க்கலாம். இல்லை வேற ஏதாச்சும் இருந்தால் சொல்லிடுறேன். ஓகே ப்ரோ, ஏதோ டவுட்னா உங்களுக்கு டெலிகிராம்ல கேட்குறோம் ப்ரோ. குரூப்ல ஷூர் ப்ரோ, ஷூர். டிஸ்கஷன் குரூப் இருக்குல்ல, அங்க அங்கே கேட்கலாம். ப்ரோ எவ்ரி வீக் இந்த மாதிரி கிளாஸ் இருக்குங்களா? டிபெண்ட்ஸ் ப்ரோ, தேவைப்பட்டாலும் வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஏன்னா இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெஜிஸ்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா பாருங்க 57 பேர். ஆனா இப்போ நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க சொல்லுங்க? ஜஸ்ட் 15 பேர். 15 பேர்ல நாங்க அட்மின் 2 பேர் இருக்கோம், ஒரு ஆள் ஸ்க்ரீன் ஒன்று ஷேர் ஆயிட்டு வச்சு 12 பேர் தான். டிபெண்ட்ஸ், தேவைப்பட்டா வைக்கலாம் ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. ஈவன் 10 பேர் இருந்தாலும் ஓகே, ரெடி டு சப்போர்ட். ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் கிளாஸ் வைக்கும்போது கொஞ்சம் எலாபரேட்டா நீங்க நமக்கு 10:30 to 12:30 அந்த மாதிரி டைம் சொல்லியிருந்தீங்க, 12 சொல்லியிருந்தீங்க. அந்த அவ்வளோ டைம் இருக்குல்ல, அதனால கொஞ்சம் எலாபரேட்டா ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ஸ்ல எடுத்து வச்சு இந்த மாதிரி பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்கு, இங்க இருந்து ரிவர்ஸ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எலாபரேட்டா பண்ணா நல்லா இருக்கும் ப்ரோ. ஆ பண்ணலாம் ப்ரோ. ஆக்சுவலாக அந்த எனக்கு இப்போ என்னன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த 3 ஸ்டாக் கிடைச்சிருந்துச்சுன்னா, இப்போ ரிவர்ஸ் ஆகாமல் இருந்தால் கண்டிப்பாக நான் அதை எலாபரேட் பண்ணலாம்னு வெயிட் பண்ணியிருந்தேன். பட் அதுக்கு அப்படியே அகைன்ஸ்டாக போயிருச்சு ஃப்ரைடே. நான் இடையில ஏதாவது ஸ்டாக் இருந்தால் ஜஸ்ட் ஈவன் கிளாஸாக செட் பண்ண முடியலனாலும் நானே வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிக்க வீடியோ ரெடி பண்ணி நம்ம குரூப்பில் போட்டு வரேன். ஓகே ஓகே ப்ரோ. வேற ஏதாவது இருக்கா யாருக்கும்? இன்னும் நமக்கு 15 நிமிஷம் டைம் இருக்கு. Apexa, do you have any doubts? நீங்க உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க வந்துட்டு எங்க 2 பேருக்கும் நீங்க பிரைவேட்டாவே பிங் பண்ணலாம், ஓகேங்களா? ஓகே ப்ரோ. சப்போஸ் என்ன சொல்றது, மெசேஜ்ல வந்துட்டு உங்களை கிளியர் பண்ண முடியலன்னா நாங்கள் வந்துட்டு மொபைல் நம்பர் கொடுத்துருவோம், நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணிக்கலாம். கால் பண்ணிட்டு அதில் வந்துட்டு நீங்கள் பேசி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ப்ரோ. சரி, இப்போ யாருக்கும் கொஸ்டின்ஸ் இல்லைன்னா நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நான் ஏதாவது என்ன சொல்றது, நல்ல செட்டப் கிடைச்சா கன்ஃபார்மாக நான் வந்துட்டு ஒரு வீடியோ மணிக்கு எடுத்து பண்ணிடுறேன். என்னென்ன ஹார்மோனிக் ஃபார்ம் ஆகுது, இங்கே ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி ஃபார்ம் ஆகுது, இந்த ப்ரைஸில் நமக்கு ரிவர்ஸ் ஆகுது, இதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இந்த எடுத்தால் இது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலாக ஒரு 3 to 4 மினிட்ஸ் வந்துட்டு வர மணிக்கு நான் ஒரு வீடியோ உங்களுக்கு நான் வந்துட்டு நம்ம குரூப்லேயே போட்டு வர்றேன், ஓகேங்களா? ஓகே ப்ரோ.
சரி, கால் வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? எதுவும் டவுட்ஸ் இருக்கா, கேட்கணுமா? சரி, ஓகே கைஸ், முடிச்சுக்கலாமா? ஓகே, நம்ம ஓகே ப்ரோ, தேங்க்யூ நெக்ஸ்ட் வீக் எதுனா பார்க்கலாம். ஓகேவா? ஓகே ப்ரோ, தேங்க்யூ.